You be sure just say just what the tape says. ஒளிநடாக்கள் சொல்லுவதையே சொல்ல நீங்கள் லட்சியமுள்ளவர்களாயிருங்கள். Don't say nothing else. See, because I don't say that of my own. It's him that says it. வேறொன்றையும் சொல்லாதீர்கள். புரிகின்றதா? காரணம், இதை நான் என் சுயமாய் சொல்லவில்லை. தேவன் தான் இதை கூறுகிறார். அதை போன்ற ஒரு அறிமுகம் எவராயினும் ஒருவரை நன்றாக உணரச் செய்ய வேண்டும் அல்லவா? சரி, நாம் வார்த்தையை திறப்பதற்கு முன்பு நம்முடைய தலைகளை சற்று நேரம் ஜெபத்திற்காக வணங்குவோமாக. கர்த்தாவே, நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் கூறின போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று அந்த பண்டையவர்களைப் போல் கூறுகிறோம். இன்றைக்கு இங்கே கர்த்தருடைய சபையாரோடு சேர்ந்து ஆராதிப்பதை காட்டிலும் மேலான வேறெந்த இடத்தையும் நாங்கள் கண்டறிய முடியாது. வெளியே மழை பெய்தாலும் துன்பங்களும் மற்ற காரியங்களும் இருக்கலாம். ஆனால் நாங்கள் உம்முடைய பிரசனத்தில் இருக்கும் போது நாங்கள் இந்த திருப்தியின் புன்னகையை உடையவர்களாக இருக்கிறோம். நேர் புரிந்து கொண்டு எங்களுக்காக ஒவ்வொரு காரியத்தையும் சரியாக கிரியை செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். ஆராதனைக்கு வர இயலாதவர்களுக்காக நாங்கள் இந்த காலையில் விசேஷித்த ஆசீர்வாதங்களை வேண்டிக் கொள்வோம். ஒருவேளை வானிலை இவ்வளவு மோசமாக இல்லாதிருந்தால் பலர் வந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் உம்முடைய வார்த்தையை வாசிப்பதில் ஆறுதலை கண்டடைவார்களாக. மேலும் வானொலியில் போதகர்கள் பேசுவதையும் அந்த ஜனங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட நிகழ்ச்சிகளையும் கேட்பதிலும் மூலமாக தெய்வீக பிரசன்னத்தில் இருப்பவர்களை நீர் விசேஷமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இந்த காலையில் வந்துள்ள அவர்களுடைய முயற்சிக்காகவும் அவருக்கு சங்கீதங்களிலும் ஜெபத்திலும் ஸ்தோத்திரத்திலும் ஊழியம் செய்யவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சுகவீனமாயும் தேவையுள்ளவர்களுடைய சரீரங்களை நீர் தொடும்படி தேவனே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எப்பொழுது காத்துக் கொண்டிருக்கிறவர்கள் நீண்ட தூரம் ஜெபிக்கப்படுவதற்காக வந்துள்ளனர். நீர் எங்களை நோக்கி பார்க்க வேண்டும் என்றும், இக்காலையில் இங்கு இருக்கிற நாங்கள் எங்களுடைய சொந்த நிலைமையை குறித்து கணக்கெடுக்க வேண்டும் என்றும் எங்களிடத்தில் பேச வேண்டும் என்றும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்னை ஆராய்ந்து பார்த்து என்னில் பொல்லாங்கு உண்டோவென்று பாரும் என்றான். அதன் பின்னர் கர்த்தாவே, அந்த ஆராய்ச்சியில் எங்களுக்குள்ளாக பொல்லாங்கு இருப்பதை நீர் கண்டறிவீரேயானால் எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய தீய செயல்களையும் நாங்கள் தாழ்மையாய் அறிக்கை செய்கையில் கர்த்தாவே எங்களை சுத்திகரியும். உம்முடைய குமாரனாகிய இயேசுவை பார்க்கும்போது எங்களை நினைவில் கொள்ளும்படி மட்டுமே கேட்கிறோம். அவர் எங்களுடைய பாவங்களுக்கும் எங்களுடைய அக்கிரமங்களுக்கும் ஒரு பாவ நிவர்த்தியாக மரித்தார். அவர் இந்த நோக்கத்திற்காக மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று நாங்கள் அறிக்கை செய்கையில் இந்த காலையில் இதை செய்வதற்கான மகத்தான சிலாகியத்தை நாங்கள் உடையவர்களாய் இருப்போம். கர்த்தாவே, அதை அருளும். உம்மிடமிருந்து கேட்க நாங்கள் காத்திருக்கையில் எழுதப்பட்ட உம்முடைய வார்த்தையினூடாக எங்களிடத்தில் பேசும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமீன். தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை வாசிப்பதற்காக நாம் இந்த காலையில் வேத வாக்கியங்களை திருப்ப விரும்புகிறோம். இன்று காலை ஜெபத்திற்கான வேண்டுகோளை கொண்டவர்களின் பட்டியல் என்னிடம் உள்ளது. இந்த பிரசங்க ஆராதனைக்கு பிறகு உடனடியாக ஜெபம் செய்யப்படும். உங்களுடைய வேதாகமங்களை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நிமிடம் நான் நினைக்கிறேன். நான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திற்கு திருப்பி ஒரு சில நிமிடங்கள் அப்படியே வாசிப்போம். நான் வருந்துகிறேன், நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை திறந்து கொண்டிருக்கையில் பிள்ளைகள் தங்களுடைய பல்வேறுபட்ட வகுப்புகளுக்காக இன்னும் கலந்து செல்லவில்லை. சிறு பிள்ளைகளே, வாலிப பருவத்தினர் போன்றவர்கள், நீங்கள் இப்பொழுது உங்களுடைய வகுப்புகளுக்கு செல்லுங்கள். உங்களுடைய வகுப்புகளுக்கு நேராக செல்லுங்கள். எப்பொழுது உங்களால் கூடுமானால் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், அல்லது உங்களுடைய வேதாகமத்தை திறந்து பாருங்கள். அந்த நேரத்தில் தர்மகர்த்தா குழு இருக்க வாய்ப்பு இருந்தால் ஆராதனை முடிந்த ஒரு சில நிமிடங்களில் உதவிக்காரர்களின் அலுவலகத்தில் ஏதோ ஒரு வேலையின் பேரில் அவர்களை காண நான் விரும்புகிறேன். அவர்கள் இல்லை என்றால் இன்றிரவு நான் அவர்களை பார்க்க விரும்புகிறேன் என்று உதவிக்காரர்களின் அலுவலகத்தில் ஆராதனைக்கு சற்று முன்பு யாராவது அவர்களுக்கு செய்தி அனுப்புவார்கள். இப்பொழுது ஒரு பாடப்பொருளாக நான் இதை இந்த காலையில் ஒரு பாடப்பொருளாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். திடீரென்று ரகசியமாக சபையில் எடுத்துக் கொள்ளப்படுதல். அதை நான் மீண்டும் அறிவிக்கட்டும். ஏனென்றால் நான் எந்த கருத்துக்களையும் முன்கூட்டியே திட்டமிடுவதற்கு அதிக நேரம் இல்லை. ஆனால் துரிதமாக கூறுகிறேன், நாங்கள் நேற்று தாமதமாக வெளியே இருந்தோம். கடந்த இரவு நாங்கள் மிகவும் தாமதமான பிறகே உள்ளே வந்தோம். இந்த காலையில் இங்கே விரைந்து வந்தபோது ஆனால் இதுதான் என் நினைவுக்கு வந்தது. ஒரு கால் பிற்பாடு யாருக்காவது நல்லது செய்யக்கூடிய ஏதோ ஒன்றை நான் பெற்றுக் கொள்ளலாம். திடீரென்று ரகசியமாக சபையில் எடுத்துக் கொள்ளப்படுதல் என்ற இந்த பொருளை நான் விரும்புகிறேன். இப்பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் உள்ளது. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பிப் போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவும். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள்,
வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். எப்பொழுது நீங்கள் பூலோக ரீதியாக உங்களுடைய வேதாகமத்தில் வரிசைப்படுத்தப்பட்டிருந்தால் பக்கத்தின் குறுக்கே பார்க்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரத்தில் 16, 17, 18 வசனங்கள். ஏனெனில் கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த வார்த்தையை வாசிக்கையில் அவருடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. நான் வியாதியஸ்தர்களுக்காக ஊழியம் செய்ய வந்த ஒரு காலையில் இந்த விதமான ஒரு பொருளை குறித்து பேசுவதற்கு இது ஒரு வழக்கத்திற்கு மாறான காரியமாய் உள்ளது. ஆனால் சரீர பிரகாரமான சுகவீனத்தை காட்டிலும் ஒரு பெரிய சுகவீனம் உண்டு. மேலும் கர்த்தருக்குள் நித்திரையடைந்திருப்பதை விட, அதாவது நாம் அறிந்தபடி மரித்திருப்பதை விட விரைவில் நடக்கவிருக்கும் இந்த மகத்தான நிகழ்வுக்கு நாம் ஆயத்தமாக இருப்பது மிகவும் அவசியம். ஆயத்தமாய் இருப்பது நல்லது. நான் கர்த்தரோடு செல்ல ஆயத்தமாயிராமல் ஒரு சுகமடைந்த மனிதனாய் இருப்பதை காட்டிலும் ஒரு சுகவீனமான மனிதனாய் கர்த்தரோடு ஆயத்தமாய் இருப்பதையே விரும்புகிறேன். ஆனால் அது எப்படி இருந்தாலும் நாம் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் நலமாயும் ஆயத்தமாயும் இருக்க தேவன் மிகுந்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். அவர் ஒரு கூட்டு நோக்கத்திற்காக மரித்தார். அதன் பின்னர் திடீரென்றும் ரகசியமாகவும் என்ற இந்த பொருளின் பேரில் இன்றைக்கு நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அதை விரும்புகிறேன். தேவன் இன்று ஜனங்கள் கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு சற்று முன்பு போலவே வாழ்கிறார்கள். அவர் எல்லா செய்தித்தாள்களுக்கும் ஒரு கூட்ட தேவதூதர்களை அனுப்பப் போகிறார் என்றால், மேலும் ஒரு வருடமாக அல்லது அவண்ணமாக உலகம் முழுவதும் செய்தித்தாளில் அது இன்ன மற்றும் இன்ன ஒரு நாளில் இயேசு வருவார் என்று அதை அறிவிக்கலாம். அது வானொலியில் ஒலிபரப்பப்பட்டு தொலைக்காட்சிகளில் எல்லா இடங்களிலும் ஒலிபரப்பப்பட்டு அவர் வருகிற அந்த நாளும் அந்த நாழிகையும் மட்டும்தான். எப்பொழுது அந்த விதமாகத்தான் ஜனங்கள் இன்றைக்கு வாழ்கின்றனர். ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தையில் அது இரவில் ஒரு திருடன் வருவது போல இருக்கும் என்று கூறியிருக்கிறார். அது அவண்ணமாய் இருக்குமானால் இன்றைக்கு உலகம் நினைப்பது போல ஜனங்கள், ஓ பாருங்கள், இன்னும் ஏராளமான நேரம் உள்ளது, நான் அது நன்கு அறிவிக்கப்படும் என்று கூறுவார்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், அது அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அது ஒரு ரகசிய அறிவிப்பாய் உள்ளது. அதை கேட்க மனப்பூர்வமாய் இருப்பவர்கள் மாத்திரமே, அதை பரிசீலிக்க விருப்பமுள்ளவர்கள் மற்றும் கர்த்தரை நேசிக்கிறவர். பவுல் கூறினதை குறித்து நான் இப்பொழுது நினைக்கிறேன். அவன் கூறின போது, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த நாளிலே நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அதை எனக்கு தந்தருள்வார். அப்பொழுது அவன் நிறுத்தினான். நீங்கள் கவனித்தீர்களா? மேலும் எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் என்றான். நாம் அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புவோமேயானால் நலமாயிருக்கும். வழக்கமாகவே இன்றைக்கு உலகத்தில் கர்த்தருடைய பிரசன்னமாகுதலை குறித்து ஜனங்கள் ஒரு பயங்கரமான காரியமாக நினைக்கின்றனர். ஓ, உலகம் அதனுடைய அதை குறித்து என்னிடத்தில் பேச வேண்டாம் என்று அவர்கள் கூறுவார்கள். அவர்கள் அந்த காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள விரும்புகிறதில்லை. அவர்கள் அவைகளை குறித்து கவலைப்படுகிறதில்லை. தற்கால வாழ்க்கைக்காக மாத்திரமே கவலைப்படுகின்றனர். ஆனால் கர்த்தரை நேசிப்பவர்கள் அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறார்கள். உங்களுடைய அன்பார்ந்தவர்களில் ஒருவர், வயதானவர்களில் உங்களில் சிலர், உங்களுடைய தாயார் அல்லது உங்களுடைய தகப்பனார் அல்லது உங்களுடைய குழந்தை மரித்து போய்விட்டது. அநேக வருடங்களாக அவர்கள் பிரிந்திருந்து அவர்கள் எந்த நேரத்திலும் தோன்றக்கூடும் என்பதை நீங்கள் அறிவீர்களா? ஏன்? நீங்கள் வீட்டை முழுவதுமாக சுத்தம் செய்திருக்க வேண்டும். நீங்கள் ஆயத்தமாயிருந்து அந்த சாலையை கவனித்துக் கொண்டிருப்பீர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு கார் விளக்கும் உள்ளே எரிந்தால் அது அவர்களா இருக்கும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். இப்பொழுது அந்த விதமாகத்தான் சபையும் கர்த்தருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்க வேண்டும். எல்லாம் ஒழுங்காக, எல்லாம் ஆயத்தமாயிருந்து அவர் வந்தவுடன் எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டு செல்ல ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஏனெனில் அது ஒரு நொடிப்பொழுதில், ஒரு இமைப்பொழுதில் வந்துவிடும். உங்கள் கண்களை இமைப்பதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் என்ற நேரத்தை குறித்துக் கொள்ளுங்கள். சபையின் எடுத்துக் கொள்ளப்படுதல் எவ்வளவு சீக்கிரத்தில் சம்பவிக்கும். கர்த்தர் கையாள உபயோகிக்கும் வெற்றி முறைகளையே சத்துரு எப்பொழுதுமே உபயோகிக்கிறான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு தெரியும், தேவனுக்கு ஒரு நீதியான சபை இருக்கப் போகிறது என்பதை அவன் கண்டபோது அவர் செய்யப்போவதாய் இருந்த காரியங்களுக்கு சத்ருவும் அதே சூழ்ச்சித்திறனை உபயோகித்தான். அவர் ஒரு சபையை உடையவராய் இருக்கிறார். அவனும் மிகவும் பக்தியுள்ள ஒரு ஜனத்தை உடையவனாயிருக்கிறான். கிறிஸ்துவனுடைய சபையும் அவ்விதமாகவே உள்ளது என்பதை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவர்கள் மத சம்பந்தமான ஜனங்கள் என்ற முறையில் சரியாக கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். அவன் அதை இராணுவ வாழ்க்கையில் செய்கிறான். சற்று முன்னர் பேல் துறைமுகத்தின் மீதான திடீர் தாக்குதல் பற்றிய ஒரு கட்டுரையை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். அது சரியாக சொன்னால் தெரியாத தாக்குதல் இல்லை. ஜப்பானியர்கள் அதை செய்ய போகிறார்கள் என்று அவர்களுக்கு ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சோகமான பாகம் என்னவெனில், அவர்கள் அந்த எச்சரிக்கையை அசட்டை செய்தனர். அவர்கள் அடையாளங்களையும் ஜப்பானிய ராணுவம் ஒன்று கூடுவதையும் கண்டார்கள். வெடிமருந்துகள் நிரப்பப்பட்ட பெரிய கப்பல்கள், அச்சுறுத்தல் ஆகாயத்தில் இருந்தது. அவர்கள் ஆக்கிரமிப்பிற்கான வரிசையில் சரியாக இருந்தனர்.
ஆனால் அவர்கள் அதை புறக்கணித்தனர். அந்த விதமாகத்தான் அது இன்றைக்கு சபையோடு உள்ளது. சபையானது நியாயத்தீர்ப்பின் வரிசையில் உள்ளது. ஆனால் அவர்கள் கர்த்தருடைய வருகையை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் அவரை குற்றப்படுத்த முடியாது. ஜப்பானியர்கள் எந்த நேரத்திலும் தாக்கலாம் என்று வெளிநாட்டில் பேர்ல் துறைமுகத்தை சுற்றி சத்தம் எழுப்பப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள். அவர்களுடைய பெரிய கப்பற்படையானது சமுத்திர தண்ணீரில் புறப்பட்டு சென்று மெதுவாக ஆனால் சீராக பேர்ல் துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அவர்கள் அதை குறித்து நகைத்தனர். மேலும் அர்த்தமற்றது, நீங்கள் மனச்சோறு உண்டாக்குகிறவர்களே, நீங்கள் கவலை உண்டாக்குகிறவர்களே, நீங்கள் நினைப்பதெல்லாம் ஏதோ ஒரு தொல்லையை குறித்துதான் என்றனர். அடுத்த நாள் காலையில் அந்த பெரிய தாக்குதலுக்கு சற்று முன்பு இரவிலே ஒரு பெரிய நடனம் அல்லது பேர்ல் துறைமுகத்திலேயே ஒரு பெரிய விருந்து அளிக்கப்பட்டது. ஜப்பானியர்கள் வருகிறார்கள் என்று அவர்கள் எவ்வளவுதான் சொல்ல முயன்றாலும் அவர்கள் எச்சரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் ஒரு சில நிமிடங்கள் அவைகளை நோக்கி பார்ப்போம். அங்கே ஒரு சிறு வானொலி செய்தி வெளியிடப்படுகிறது. செய்தித்தாளின் மூலையில் ஒரு சிறு துண்டு. ஒரு சுகமளிக்கும் கூட்டம் விளம்பரப்படுத்தப்படுவது போல ஒரு சிறிய இடத்தில் ஜப்பானியர்கள் சமுத்திர தண்ணீரில் தங்களுடைய பாதையில் சென்று கொண்டிருந்தனர். ஒரு பெரிய கப்பற்படை அந்த வழியாக சென்று கொண்டிருந்தது. மற்றவர்கள் முட்டாள்தனம் என்கின்றனர். நாங்கள் அதை போன்ற எந்த காரியத்திலும் நம்பிக்கை வைப்பதில்லை. நீங்கள் எதை குறித்து எங்களை பயமுறுத்த முயற்சிக்கிறீர்கள் என்று கேட்டனர். அதன் பின்னர் இரவை நெருங்கும் போது நாம் காண்கிறோம், அவர்கள் நகரத்தை விட்டு வெளியே வருவதற்கு ஆயத்தமாவதற்கு பதிலாக என்னால் வீட்டண்டையிலேயே காண முடிகிறது. ஏன், வாலிப பெண்கள் யாவரும் தங்களுடைய புதிய ஆடைகள் போன்றவற்றை அணிந்து கொண்டிருந்தனர். அவர்கள் இந்த மகத்தான பெரிய யூபிலி கொண்டாட்டத்திற்கு செல்லவிருந்தனர். மேலும் ராணுவ அதிகாரிகளும் சிறிய சீட்டுகளை எழுதுவதில் மும்முரமாக இருந்தனர். ராணுவ வீரர்கள் அனைவரும் இந்த விருந்தில் பெரிய மதுபான விருந்துகளில் கலந்து கொள்ள முடிந்தது. இந்த விருந்துக்காக வாகனங்கள் தங்களுடைய மிகச்சிறந்த மதுபானத்தையும் திராட்சரசத்தையும் மற்ற பொருட்களையும் கொண்டு வந்து சத்தமிட்டு முணுமுணுத்துக் கொண்டிருந்தன. எல்லா நேரத்திலும் ஜப்பானிய கப்பற்படையானது அதனுடைய பாதையில் அங்கே சென்று கொண்டிருந்தது. அவர்கள் எச்சரிப்பை கேட்க தவறினர். சூரியன் அஸ்தமிக்க துவங்கின போது அவர்கள் யாவரும் ஒரு இடத்தில் உள்ள பெரிய மதுபான கடைகளில் கூடினர். ஒரு கால் எங்கோ பக்கத்தில் மதுபான கடைக்காரர் மதுபான கடையை மெருகேற்றிக் கொண்டிருந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம். நீங்கள் அந்த வதந்தியை கேட்டீர்களா என்று இதை போன்ற ஏதோ ஒரு காரியத்தை கூறினார். இல்லை, நான் கேட்கவில்லை என்று நான் நம்புகிறேன் என்று அவருடன் பேசினவர் கூறினார். ஒரு ஜப்பானிய கப்பற்படை இந்த வழியாக வரப்போகிறது என்று அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை கூறுகிறார்கள். அதன் பின்னர் வேறு யாரோ ஒருவர் உரையாடலில் ஈடுபடுகிறார். ஒரு வாலிப முட்டாள்தனமான பெண் அங்கே குதித்து வந்து தன்னுடைய காலை கம்பியின் மேல் வைத்து, மனச்சோர் உண்டாக்குகிறவர்களே, நாம் போரை குறித்து பேசாமல் ஒரு நல்ல வேலைக்காக அங்கு இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறியீர்களா என்று கேட்டாள். கர்த்தருடைய வருகை குறித்து இன்றைக்கு உலகம் கூறுகிற விதமாக அது இல்லை என்றால், பண்டைய முடத்தனமானவர்களே, பின்தங்கிய எண்களை கொண்டவர்களே, உங்களை இவ்வாறு உடையுடுத்தவும் செயல்படவும் நீங்கள் செய்கிற விதத்தையும் செய்ய வைக்கிறது எது? ஆனால் நாம் அந்த ரகசியத்தை கர்த்தருடைய திடீர் பிரசன்னமாக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆகாயத்தில் ஏதோ ஒன்று உள்ளது, ஒரு பரிசுத்த ஆவியின் செய்தி. அது வருகை சமீபமாய் இருக்கிறது என்று நமக்கு சொல்லுகிறது. அதன் பின்னர் பெரிய களியாட்டம் ஏற்பட்ட போது அந்த இரவு அது ஒரு பயங்கரமான காரியமாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இரவில் எப்போதோ அவர்கள் ஒரு இளம்பெண்ணை, அழகான உடல்வாகு கொண்ட ஒரு இளம்பெண்ணை அழைத்து சென்று அவளுடைய ஆடைகளை களைந்து போட்டு அவளை ஒரு சிறு வண்டியில் ஏற்றி ஒரே ஒரு உள்ளாடையோடு அவளை தெருக்களில் ஓடவிட்டு போன்றவற்றை செய்து ஒரு மகத்தான நேரத்தை கொண்டிருந்தனர் என்று கூறப்பட்டது. அந்த நேரத்தில் எல்லாம் ஜப்பானியர் முன்னேறி வந்து கொண்டே இருந்தனர். அதன் பின்னர் அடுத்த நாள் காலை கடமையின் பாதையில் இருந்தவர்கள் விமானமும் பார்த்து கொண்டிருப்பதை சமிக்கை போன்றவற்றை செய்யும் போது இரவு முழுவதும் குடித்து வெறித்து இந்த ஸ்திரீகளோடு சுற்றிலும் ஓடிக்கொண்டிருந்து இன்னும் பல அடுத்த நாள் காலையில் பெரிய விருந்துக்கு பிறகு அவர்கள் வேலையின் போது உறங்கிக் கொண்டு மிகவும் மயக்கமாகவும் சோர்வாகவும் இருந்தனர். கர்த்தருடைய வருகையிலும் அவ்விதமாகத்தான் இருக்கப் போகிறது என்று நான் பயப்படுகிறேன். சபையானது உலகத்தின் கவலைகளினால் மிகவும் மூழ்கி வெறிகொண்டு கர்த்தருடைய வருகையின் வேளையில் அவர்கள் உறக்கத்தில் இருக்கப் போகிறார்கள். அதன் பின்னர் நகரத்தின் மேல் விமானங்கள் பறந்து சென்றன, குண்டுகள் வீசப்பட்டன. அவர்கள் அந்த நகரத்தை தரைமட்டமாக்கினர். ஏனென்றால் அவர்கள் எச்சரிப்புக்கு செவி கொடுக்கவில்லை. அந்த வாலிப பெண்மணி மற்றவர்களோடு சேர்ந்து அந்த ஜப்பானிய மிருகத்தனமான போர் வீரர்கள் அங்கு ஓடி அவர்களை தெருவில் பலாத்காரம் செய்து பின்னர் கத்திகள் போன்றவற்றினால் துண்டு துண்டாக வெட்டினர். நீங்கள் எச்சரிப்புக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் நியாயத்தீர்ப்பு என்ற ஒரே ஒரு காரியம் மாத்திரமே மீதியாயிருக்கும். இந்த அமெரிக்கா மிக மோசமான வீழ்ச்சியை அடைந்துள்ள ஒரு நேரம் எப்போதாவது இருந்திருந்தால் இப்பொழுதே. அதனுடைய ஒழுக்கக்கேட்டின் காரணமாகவும் அதனுடைய அலட்சியத்தின் காரணமாகவுமே சுவிசேஷமானது கரையிலிருந்து கரைக்கு பிரசங்கிக்கப்பட்டுள்ளது. அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்பட்டிருக்கின்றன. மகத்தான அற்புதங்கள் நிகழ்ந்து வந்துள்ளன. அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய களியாட்டங்களில் குடித்துக் கொண்டும் புறக்கணித்துக் கொண்டும் கேலி செய்து கொண்டும் செல்கின்றனர். அமெரிக்காவில் உள்ள 2 லட்சம் பிரசங்க பீடங்களில், புராட்டஸ்டன்ட் சபைகளில், அந்த பிரசங்க பீடங்களில் இன்றைக்கு நமக்கு தேவை
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளே, தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் இடிமுழக்கங்களை முழக்கமிட பயப்படாதவர் நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த பாவமுள்ள ஜனங்களின் தலைமுறையின் பேரில் ஒரு பொல்லாத சந்ததி என்று கூக்குரலிட்ட ஏசாயாவை போன்ற தீர்க்கதரிசிகளே நமக்கு தேவை. அவன் எப்படியாய் அந்த சந்ததியை ஆக்கினைக்குட்படுத்தி வரப்போகும் நியாயத்தீர்ப்பை குறித்து அவர்களுக்கு கூறினான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஊழியக்காரர்களில் அநேகர் அந்த காரியங்களை கூற பயப்படுகின்றனர். அவர்கள் நேரடியாக எச்சரிப்பை குறித்து சாட்சி கொடுக்க பயப்படுகின்றனர். ஏனென்றால் அது அவர்களுடைய சில வேலைகளை குறிவைத்துவிடும். அவர்கள் தங்களுடைய ஸ்தாபனத்தை விட்டு, தங்களுடைய பிரசங்க பீடங்களை விட்டு வெளியேற வேண்டும். அவர்கள் வெளியே சென்று ஒரு கால் வேறொரு சபையில் அல்லது வேறெந்த காரியத்திலாவது மற்றொரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அந்த விதமான ஜனங்களை நாம் நம்முடைய பிரசங்க பீடங்களில் பெற்றிருப்பது மிகவும் மோசமானது. ஜான் வெஸ்லி, ஆரம்பகால சீர்திருத்த காலத்தில் இருந்த மார்ட்டின் லூத்தர் போன்றவர்கள் நமக்கு தேவை. எல்லாவற்றையும் அளிக்க மனப்பூர்வமாய் தங்களையே ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சுவிசேஷத்தின் ஒரு சாட்சியாக, அது இந்த ஜீவியத்திலிருந்து பிரிந்து செல்லுதலை பொருட்படுத்துகிறதா இருந்தாலும் கூட பவலை போன்ற ஜனங்களே நமக்கு தேவை. இன்றைக்கு அது என்னவாய் உள்ளது? அதாவது கல்வி, சங்கங்கள் மற்றும் சமுதாயங்களின் சிறு வெறித்தனமான உண்மையான காரியங்கள் அவர்களுடைய சொந்த உணர்வுகளும் சபையில் பரிசுத்தாவியின் ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவிடம் கூக்குரலிட தேவனால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் தேவனால் நிரப்பப்பட்ட தவறான காரியத்திற்கு எதிராக கூக்குரலிட பயப்படாமல் வரப்போகும் நியாயத்தீர்ப்பை குறித்து ஜனங்களை எச்சரிக்கவும் பயப்படாதவரே இன்றைக்கு நமக்கு தேவை. தேவன் எந்த வகையிலும் இந்த தேசத்தை நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்பிக்க அனுமதிக்க முடியாது. தேவன் அவ்வாறு செய்வாரானால் அவர் சோதோம் குமராவை எழுப்ப வேண்டும். அவர்கள் பொல்லாத ஜனங்களாய் இருந்த போது அவர்களை மூழ்கடித்ததற்காக அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் தேவனுடைய பார்வையில் விதிவிலக்கல்ல. என்று நாம் என்ன அடைந்துள்ளோம்? அது நம்முடைய அரசியலுக்கு வரும்போது, அது நம்முடைய அரசாங்கத்திற்கு வரும்போது, அது ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எல்லா வழியிலும் அழுகிக் கொண்டிருக்கிறது. இனிமேல் நீதி என்பதே கிடையாது, தேவனுக்குள் மாத்திரமே. நாம் ஐக்கிய நாடுகள் சபையின் பேரில் சார்ந்திருக்கிறோம் என்று நாம் கூறுகிறோம். 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை காட்டிலும் அவர்கள் ஐநாவில் உள்ள தேசங்களில் 51% கம்யூனிஸ்டுகளாக இருந்தனர். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை தவிர வேறொன்றின் பேரிலும் சார்ந்திருக்க முடியாது. நாம் இப்பொழுது எந்த காரியத்தின் பேரிலும், எந்த அரசியலின் பேரிலும் சார்ந்திருக்க முடியாது. நான் கடந்த 3 அல்லது 4 மாதங்களாக கடுமையான சோதனைகளின் கீழ் இருந்து வருகிறேன். தவறாயிருந்த ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்துவிட்டதாக நான் குற்றஞ்சாட்டப்பட முயற்சித்து இந்த கூடாரத்தினூடாக கூட்டங்களுக்காக பணத்தை அனுப்புவதன் மூலமே ஆகும். எங்கே நம்முடைய தர்மகத்தா குழு அந்த பிரகடனத்தில் கையெழுத்திட்டது. என்னுடைய கூட்டங்களில் இதுவரை கலந்து கொண்ட ஒரு நபரும் கிடையாது. ஆனால் நான் பகிரங்கமாக அறிவித்தது என்னவென்றால், என்னுடைய கூட்டங்களில் இந்த சபையினூடாக பணம் வசூலிக்கப்பட்டது. இப்பொழுது அவர்கள், நான் அதை சபையினூடாக அளித்த காரணத்தால் நான் அரசாங்கத்தை ஏமாற்ற முயற்சித்துக் கொண்டிருந்தேன். அதற்காக கான்சாஸில் உள்ள லீவன்வொர்த் போர்ட்டில் எனக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். நான் நம்முடைய நீதிமன்ற வீடுகளின் மேல் நீதி என்று எழுதப்பட்ட வார்த்தை என்ன, அது அங்கு எழுதப்படாததை காட்டிலும் வேறொன்றையும் பொருட்படுத்தவில்லை என்றேன். உங்களுடைய சொந்த ஜனங்கள் என்னிடத்தில் செய்யும்படி கூறின ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்திருக்கிறேன். இப்பொழுது அவர்கள் அரசாங்கத்தில் இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். எப்படி உங்களால் முடியும்? நீங்கள் ஒன்றை தீர்த்து வைத்து அதை நிரூபித்து அதன் பின்னரங்கி அவர்கள் வேறு ஏதோ ஒன்றை தோண்டி எடுத்துக் கொள்வார்கள் என்றேன். அது மாத்திரமல்ல, ஆனால் அவர்கள் உறுதியற்றவர்கள். நான் இந்த அறிக்கையை கூட்டாட்சி நீதிமன்றங்களில் அளித்துள்ளேன். நான் கம்யூனிசத்தில் கிறிஸ்தவ மார்க்கம் இருந்திருந்தால் நான் ஒரு கம்யூனிஸ்டாகவே இருப்பேன் என்றேன். ஆனால் என்னால் அவ்வாறு இருக்க முடியாது. ஏனென்றால் அது கிறிஸ்தவ மார்க்கத்தை மறுக்கிறது. எனவே நான் ஒரு கரத்தை பற்றிக் கொள்ள வேண்டும். அது தேவனுடைய மாறாத கரமாய் இருக்கிறது. அவர் சத்தியத்தையும் கனத்தையும் மதித்து நடப்பார் என்பதை அறிந்திருக்கிறேன். அது நீதியின்படி வர வேண்டும். ஆனால் கர்த்தருடைய வருகையில் மாத்திரமே எங்குமே நம்பிக்கை கிடையாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்கிறது. இது அப்படிப்பட்ட ஒரு நாளில், அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரீர பிரகாரமான ஒவ்வொரு காரியமும் சபைக்கு, சபை ஜனங்களுக்கும், சபை ஸ்தாபனங்களுக்கும் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்ளாத அளவிற்கு அவர்கள் தங்களுடைய சிறு வேறுபாடுகளை குறித்து மிகவும் கவலை கொண்டுள்ளனர். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்ற எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றனர். பில்லி கிரஹாம், ஜாக் ஷூலர், ஓரல் ராபர்ட்ஸ் போன்ற மனிதர்கள் மற்றும் பல மகத்தான சுவிசேஷகர்கள் மற்றும் உலகம் முழுவதும் பரவலான தொடர்பு கொண்ட சார்லஸ் ஃபுல்லர் கர்த்தருடைய வருகை குறித்து எச்சரிக்க அவர்கள் தங்களால் முடிந்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்கின்றனர். அந்த சொந்த மனிதர்கள் சரியானதை செய்ய முயற்சிக்கும் அந்த மனிதர்களை நம்முடைய சொந்த அரசாங்கம் துண்டு துண்டாக கிழித்தெறிய முயற்சிக்கிறது. நான் ஒருவரிடம், திருவாளரே, என்னுடைய வாழ்க்கையில் 28 வருடங்கள் நான் சரியானதை செய்ய முயற்சிக்க தேவனுடைய பலிபீடத்தின் மேல் அர்ப்பணித்துள்ளேன். யாராவது ஒருவர் என்னை நோக்கி பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் எப்பொழுதாவது யாரையாவது எதையாகிலும் அடித்து எடுத்துக் கொண்டதாக அல்லது எப்பொழுதாவது எதையாகிலும் திருடினேனா என்று என்னிடம் கூறுங்கள். தேவனுடைய கிருபையினால் நான் தெளிவாய் இருக்கிறேன் என்று. அது உங்களுடைய விரலின் ஒரு சொடுக்குதலை காட்டிலும் வேறொன்றையும் பொருட்படுத்தாது. நீ எப்படியும் குற்றவாளி ஆயிற்று.
நீங்கள் உங்களுடைய சபையில் ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிறீர்களே, தேவனுடைய விரலை சொடுக்கி உன்னுடைய சபை நீ செய்யும்படி கூறுகிறதை செய்கிறது. ஓ, நான் மனிதர்கள் எவ்வளவு அநீதியுள்ளவர்களா இருக்க முடியும் என்று கேட்டேன். அவர் ஜனங்களுடைய வீடுகள் எரிக்கப்பட்ட போது நீர் வெகுமதிகளை அளித்தீர். இதோ உங்களுடைய காசோலைகள் விதவைகளுக்கு நூற்றுக்கணக்கான டாலர்களை கொடுத்து அவர்களுடைய வாடகையை செலுத்தினீர். அதை போன்ற காரியங்களை செய்தீர் என்றார் அவர். நீங்கள் உங்களுடைய சபைக்குழுவிடம் சென்று நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யப் போவதாக அவர்களிடம் கூறினீர்களா என்று கேட்டார். அதற்கு நான் இல்லை ஐயா என்றேன். நீங்கள் ஏன் அவ்வாறு செய்யவில்லை? நான் கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் என்னிடத்தில் உன்னுடைய வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது என்று சொன்னார் என்று கூறினேன். அவர் அப்படியானால் நீங்கள் உங்களுடைய வழக்கை ஒரு வேதாகமத்தை கொண்டு வழக்காட முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் உங்களை ஒரு பிரமாணத்தை கொண்டு நியாயந்திருக்கிறோம் என்றார். நான் உயர்ந்த பிரமாணம் எது, மனிதனுடையதா அல்லது தேவனுடையதா என்று கேட்டேன். நான் தேவனுடைய பிரமாணத்தை எடுத்துக் கொள்வேன். ஒரு சில 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் என்னுடைய விடுமுறையில் இருந்த பிறகு சாலையில் திரும்பி வந்து கொண்டிருந்தேன். எங்கே இந்தியானாவில் வேக விதிகள் பகல் நேரத்தில் மணிக்கு 65 மைல்களாக உள்ளன. அது நெடுஞ்சாலைகளில் தனி நெடுஞ்சாலைகளில் உள்ளது. சூரியன் அஸ்தமித்த பிறகு இரவில் மணிக்கு 60 மைல் வேகம் என்று உள்ளது. கான்சாஸில் அப்படித்தான், இல்லினாய்ஸில் அப்படித்தான், அது கொலரடாவில் அப்படித்தான், அது ஐடஹோவில் அப்படித்தான், வயோமிங்கில் அப்படித்தான். ஒரு பனிப்புயலில் பல நாட்கள் காத்துக் கொண்டிருந்த பிறகு நான் திரும்பி வரும் பாதையில் நான் ஒரு சிறு காட்டுமானை மாத்திரம் பெற்றிருந்தேன். எனவே நான் அதை என்னுடைய நண்பர்களுக்கு கொடுப்பதற்காக வீட்டுக்கு செல்லும் வழியில் இருந்தேன். எனக்கு பின்னே இருந்த மற்றொரு பனிப்புயலை தவிர்க்க நான் துரிதமாக செல்ல முயற்சிக்க வேண்டியதாக இருந்தது. இல்லை என்றால் நான் மீண்டும் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். அப்பொழுது இறைச்சியும் பாழாகிவிட்டிருக்கும். நான் வயோமிங்கிலிருந்து கடந்து நெப்ராஸ்காவுக்கு வந்திருந்தேன். நான் சாலையின் உட்புறத்தில் சுமார் 30 மைல் தூரத்தில் இருந்தேன். திடீரென்று நான் திரும்பி பார்த்தபோது நான் ஒரு காவல்துறையினரின் சிகப்பு விளக்கை கண்டேன். என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் கைது செய்யப்படவில்லை. எனவே நான் தொடர்ந்து சென்றேன். நான் கீழே நோக்கி பார்த்தபோது நான் மணிக்கு 60 மைல் வேகத்தில் சென்று கொண்டிருந்தேன். ஒரு நகரத்திலிருந்தும் 30 அல்லது 40 மைல் தூரத்தில் இருந்தேன். நெடுஞ்சாலையில் பெரிய 4 வழி சாலையில் சென்று கொண்டிருந்தேன். மேலும் நான் கவனித்தேன், மணிக்கு 60 மைல்கள். நான் திரும்பி பார்த்தேன். அவர் தொடர்ந்து எனக்கு பின்னால் வந்து கொண்டிருந்தார். நான் சற்று கவனித்தேன். அப்பொழுது நான் அந்த சிகப்பு விளக்கு மின்னுவதைக் கண்டு, சரி, ஏன் அவர் என்னை கடந்து செல்லக்கூடாது, அவருக்கு ஏராளமான இடம் உண்டு என்று எண்ணினேன். நான் தொடர்ந்து காத்திருந்தேன். நான் என்னுடைய ஜன்னலை கீழே இறக்கினேன். நான் ஒரு எச்சரிக்கை ஒலியை கேட்டேன். சரி, என்னால் முடிந்தளவு நான் மிகவும் ஓரமாக செல்கிறேனே என்று எண்ணினேன். அவர் கடந்து வந்து என்னை நிறுத்தினார். நான் காரை விட்டு இறங்கினேன். ஒருவேளை நான் வானொலியில் கேட்காத ஏதோ ஒரு செய்தியாக இருக்கலாம், ஒரு கால் வீட்டில் என்னுடைய மனைவி அல்லது குடும்பத்தினரை குறித்து இருக்கலாம் என்று எண்ணினேன். நான் அந்த காரை விட்டு இறங்கிவிட்டேன். என்னால் முடிந்தளவு குற்றமற்றவனாய் இருந்தேன். அதற்கு அவர், நான் ஏன் உங்களை நிறுத்துகிறேன் என்று நீங்கள் வியப்புறுகிறீர்கள் என்று நான் யூகிக்கிறேன் என்றார். அதற்கு நான், எனக்கு தெரியவில்லை ஐயா என்றேன். மேலும் அவர், நீர் வேக விதிகளை மீறினீர் என்றார். நீங்கள் எவ்வளவு வேகமாக சென்று கொண்டிருந்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அதற்கு நான் தெரியும் என்றேன். நான் மணிக்கு 60 மைல் வேகத்தில் சென்று கொண்டிருந்தேன் என்றேன். அவர், அது உண்மை, அது சட்டத்திற்கு விரோதமானது என்று கூறினார். நான் 65 இல்லையா என்று கேட்டேன். இல்லை ஐயா, இங்கே மணிக்கு 55 என்று உள்ளது. நீ வரம்பை மீறி அதை தாண்டி 5 மைல் வேகத்தில் சென்று கொண்டிருந்தீர் என்றார். ஓ, நான் மிகவும் வருந்துகிறேன். நான் அதை பொருட்படுத்தி செய்யவில்லை என்றேன். மேலும், உங்களுடைய ஓட்டுநர் உரிமத்தை என்னிடம் கொடுங்கள், உங்களுடைய உரிமத்தை எனக்கு காண்பியுங்கள் என்றார். நான் அவைகளை என்னுடைய சட்டைப்பையிலிருந்து எடுத்தேன். அவர் அந்த சங்கை என்ற வார்த்தையை கண்டவுடனே அவருடைய கண்கள் ஆத்திரத்தால் சிவந்தன. அவர் தன்னுடைய புத்தகத்தை எடுத்து $24 50 சென்ட்டுகளுக்கான ஒரு அபராத சீட்டை எனக்கு எடுத்து தொடங்கினார். நீங்கள் எனக்கு ஒரு அபராத சீட்டை தரப்போகிறீர்களா என்று கேட்டேன். நேர் கூறுவது சரியே, நான் உமக்கு ஒரு அபராத சீட்டை கொடுக்கப் போகிறேன் என்றார். சரி, ஐயா, அது சரிதான், ஆனால் நான் எதையும் காணவில்லை என்றேன். அவர், ஓ, அரசாங்க எல்லைக்கு வெளியே ஒரு பலகை உள்ளது, நேர் அதை பார்த்திருக்க வேண்டும் என்றார். பாருங்கள், நான் 4 நாட்களாக 4 பனிப்பொழிவுகளில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் ஐயா. அதன் காரணமாகவே நான் அதை ஒருபோதும் காணாதிருக்கலாம் என்றேன். அவர், சரி, உங்களிடம் பணம் ஏதாகிலும் உள்ளதா என்று கேட்டார். அதற்கு நான் சுமார் $12 என்றேன். பாருங்கள், அவர், நேர் பணம் செலுத்தும் வரையில் எங்கேயே தரித்திருக்க போகிறீர் என்றார். சுமார் இரவு 10 அல்லது 11 மணி இருக்கும். நான் ஐயா என்றேன். நான் அவரிடம் என்ன பிரச்சனை இருந்தது என்றும் இறைச்சி முதலியவற்றையும் கூறினேன். அது அவருக்கு ஒரு காரியத்தையும் பொருட்படுத்தவில்லை. எனவே நான் அந்த பணத்தை அவர்களுக்கு அனுப்புவதாக ஒரு விசுவாசமான அறிக்கையில் கையொப்பமிட வேண்டியதாக இருந்தது. நான் வீடு திரும்பியதும் நான் அதை அனுப்ப வேண்டிய அந்த சிறிய இடத்திற்கு, அந்த சிறிய பட்டணத்தின் அந்த நீதிபதிக்கு அதை எழுதினேன். நான் அவரிடம் கூறினேன், ஐயா, நான் ஏறக்குறைய
சுமார் 25 ஆண்டுகள் அந்த நேரத்தில் 26 ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்தில் இருந்து குற்றவாளிகளை கர்த்தராகிய இயேசுவுக்கு மாற்ற முயற்சித்து, ஒரு அதிகாரியாக உங்களுடைய ஜீவியத்தை பாதுகாக்க முயற்சித்து, சிறந்த சமுதாயங்களை உருவாக்க முயற்சித்து, எங்களுடைய குடும்பங்கள் வாழ்வதற்கு ஒரு கண்ணியமான சிறந்த இடத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன். நான் அந்த ஊழியத்தில் 20 வருடங்கள் பணியாற்றி இருக்கிறேன். நான் உங்களுடைய எல்லையை தாண்டி விட்டேன். அதற்காக நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் உணர்கிறேன் என்று நான். ஆனால் உங்களுடைய அதிகாரியோ அதை குறித்து எண்ணி பார்க்கவில்லை. ஒரு கால் அவர் அதை செய்து தன்னுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டியவராய் இருக்கலாம். ஆனால் ஒரு நீதிபதி என்ற முறையில் நான் உங்களை கேட்கிறேன், அது பணம் அல்ல, அது கொள்கையாய் உள்ளது. நான் செலுத்த வேண்டிய முதல் அபராதம் இது சபையின் மூலம் ஜீவிக்க ஜனங்கள் எனக்கு கொடுத்த பணத்திலிருந்து வருகிறது என்றேன். மேலும் நீங்கள் அதற்காக என்னை மன்னிக்கும் அளவுக்கு தயவாய் இருந்தால் நான் அதை பாராட்டுவேன். இருப்பினும் அது சரிதான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக சான்றடிக்கப்பட்ட காசோலை இது உள்ளது என்று. சகோதரனே, அவர் தன்னுடைய பெயரை குறுக்கிய கையொப்பமிட்டு அதை இரக்கமின்றி எடுத்துக்கொண்டார். ஏன் அதன் பின்னர் அழுகி போன அரசியலினூடாகவும் மத ரீதியான தப்பெண்ணங்களினூடாகவும் அவர்களில் சிலர் கொலை செய்ய முடிகிறது. இதோ அது உள்ளது. அப்படிப்பட்ட காரியங்களின் கீழ் தம்முடைய சபை நீண்ட காலம் நீடிக்க தேவன் அனுமதிக்க மாட்டார். உலகமும் கெட்டுப்போய்விட்டது. அரசியல் சீர்குலைந்துள்ளது. சபையானது கரைபட்டுள்ளது. அதை குறித்து அதிகமாக நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், தேவ பயமுள்ள ஜனங்கள் ஒன்று கூடி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். அதைத்தான் பிரணாம் கூடாரம் செய்ய வேண்டும். நான் நோக்கி பார்த்தபோது எனக்கு முன்னால் நிறைய காரியங்கள் இருந்தன. மேலும் சபை எவ்வாறு செல்கிறது என்பதை பற்றி நாம் இங்கு எவ்வளவு வலியுறுத்த முடியும் என்பதை பற்றி யோசித்து பாருங்கள். எப்படியாய் அவர்கள் ஜனங்களுடைய ஒழுக்க நெறிமுறைகளை கைவிட்டு விட்டனர். எப்படி அவர்களை வாழ விடுகிறார்கள். நடனங்களுக்கும் சுழன்று ஆடுகிற நடனங்களுக்கும் செல்கிறார்கள். அவர்கள் விரும்பும் விதத்தில் உடை உடுத்துகிறார்கள். மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் இன்னமும் அதே விதமாகவே சென்று கொண்டிருக்கிறார்கள். சமரசம் செய்து கொள்ளும் பிரசங்கிமார்கள். நமக்கு தேவை என்னவெனில், பழமை நாகரிகம் உள்ள தேவனால் அனுப்பப்பட்ட யாரை புண்படுத்தினாலும் சத்தியத்தை கூறும் பரலோகத்தில் பிறந்த பிரசங்கிமார்களை கோடாரியானது மரத்தின் வேறருகே வைத்திருக்கிறது என்று கூறின யோவானை போல. நல்ல கனிகளை கொடுக்காத ஒவ்வொரு மரமும் வெட்டப்பட்ட அக்கினியிலே போடப்படும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத நிலையில் கிழித்தெறியப்பட வெடிமருந்துகளாக தேவனுடைய நியாயத்தீர்ப்புகளை உபயோகிக்கும் வெடிகுண்டுகளை வீசி எறியும் அதை போன்ற தீர்க்கதரிசிகள் பிரசங்கிமார்கள் நமக்கு தேவை. பாவத்தை முதுகில் தட்டி கொடுப்பதன் மூலம் உங்களால் அதை ஒருபோதும் போக்க முடியாது. ஜனங்களுக்கு கல்வி கற்பிப்பதன் மூலம் உங்களால் ஒருபோதும் பாவத்தை போக்க முடியாது. நம்முடைய திட்டங்கள் அழிக்கப்பட்டு தோல்வியடைந்துள்ளன. பாவத்திற்கான ஒரே ஒரு பரிகாரம் மாத்திரமே உண்டு. அதாவது கிறிஸ்துவே அந்த பரிகாரம். அறிவார்ந்த அறிக்கையின் மூலம் கிறிஸ்து அல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினூடாக ஒரு புதிய ஜீவனுக்கும் ஒரு மறுபிறப்புக்குமே. அதுவே பாவத்திற்கான ஒரே பரிகாரம், ஒரு தேசத்திற்கான ஒரே பரிகாரம். அது ஒரு சபைக்கான ஒரே பரிகாரமாய் உள்ளது. அதுவே ஜனங்களுக்குரிய ஒரே பரிகாரமாய் உள்ளது. எங்கே சில காலத்திற்கு முன்பு பயணம் செய்த ஜனங்களாகிய உங்களில் அநேகர் அங்கு சென்றிருக்கிறீர்கள் என்று நான் யூகிக்கிறேன். நான் என்னுடைய மேற்கத்திய பயணத்தில் அநேக முறை அங்கே இரவு முழுவதும் தங்கியிருக்கிறேன். அடுத்த வாரம் நான் போக வேண்டிய ஒரு நிவாரணம். அது போக அரசாங்கத்திடமிருந்து நிவாரணம் பெற்றுக் கொள்ளுகிறேன். அவர்கள் என்னை இங்கே பிடித்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் என்னை வெளியே அனுப்பினால் அவர்கள் என்னை இங்கே கொண்டு வர முடியும். நான் மேற்கு கடற்கரையில் நடைபெறும் 2 கூட்டங்களுக்கு செல்ல வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் நான் மேற்கு மெம்பசிஸ் ஆர்கன்சாஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சிறிய நகரத்தினூடாக கடந்து செல்வேன். அது டென்னசியில் உள்ள மெம்பசிஸில் இருந்து ஆற்றின் குறுக்கே உள்ளது. இந்த இடத்தில் அவர்கள் ஒரு பந்தய மைதானத்திற்காக சூதாட்டத்திற்காக $25 லட்சம் செலவழிக்க விரும்பினர். $25 லட்சம் ஆத்துமாக்களை சீரழிக்கவும் மாசுபடுத்தவும் நரகத்திற்கு அனுப்பவுமே ஆகும். அதன் பின்னர் பில்லிகர்காம், ஓரல் ராபர்ட்ஸ், என்னை போன்ற மனிதர்களையும் கிறிஸ்துவ நிமித்தமாக துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களை பிடித்து ஒரு சபையினூடாக முறையான பணத்தை அனுப்ப அவர்களை 20 ஆண்டுகள் மத்திய சிறையில் அடைக்க விரும்பினர். அவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதே எப்பொழுதுமே உலகத்தின் சித்தமாய் இருந்து வருகிறது. எனக்கு மத்திய சிறையில் உள்ள சகோதரர்கள் உண்டு என்றேன். அப்பொழுது வழக்குரைஞர்களில் ஒருவர், உங்களுக்கு மத்திய சிறையில் உள்ள சகோதரர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டார். நான் எனக்கு இருந்தார்கள் என்றேன். அவர்கள் யார் என்று கேட்டார். நான் அவர்களில் ஒருவர் பத்முத்தீவில் உள்ள அல்காட்ராஸில் உள்ள சகோதரன் யோவான், மற்றொருவர் சகோதரன் பவுல் ரோம சிறைச்சாலையில் இருந்தார். சகோதரன் தானியேலும் கூட சிறை வீட்டில் இருந்தார் என்று. சகோதரன் யோசேப்பு, ஏனெனில் அவன் குற்றமற்றவன் என்று குற்றம் சாட்டப்பட்டு பல ஆண்டுகள் சேவை செய்தான். போத்திபாருக்கு ஒரு உண்மையான ஊழியக்காரனாக இருக்க முயற்சித்ததன் மூலம் அவனுடைய மனைவி அவனை குற்றம் சாட்டினாள். அவன் ஆக்கிரை தீர்ப்புக்குட்பட்டு அவனுடைய மீசையும் தலைமுடியும் வளரும் அளவிற்கு அநேக ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டான். பார்வோனுக்கு முன்பாக அவனை கொண்டு செல்ல அவனை சவரம் செய்ய வேண்டியதாக இருந்தது. நிச்சயமாக. எதற்காக? ஏதாவது தவறா? கிறிஸ்துவ நிமித்தமாக. சரியாக. அதன் பின்னர் $2.5 லட்சம்
ஒரு பந்தய மைதானத்திற்காக செலவழித்து ஆத்துமாக்களை மாசுபடுத்தி ஆக்கிரைக்குட்படுத்தி நரகத்திற்கு அனுப்புகின்றனர். தேவன் சீக்கிரமாய் வருவதை குறித்து பேசுவோமே. ஆனால் ஆர்கன்சாஸ் மக்கள் அதை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை செய்தனர். ஒவ்வொரு சபையும் 9 அல்லது 10 வித்தியாசமான ஸ்தாபனங்கள் தங்களுடைய சமூகத்தில் உள்ளன என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து அது தவறு, நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்றனர். அவர்கள் ஒரு ஜெபக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து அவர்கள் பகலும் வெளியேயும் இரவும் புறமும் சங்கிலி ஜெபங்களை ஏறெடுத்தனர். நீதிபதிகளும் கூட்டாட்சி அரசாங்கத்தின் புருஷர்களும் அவர்கள் யாவரும் அடுத்த நாள் காலையில் இந்த வழக்கை தீர்த்து வைக்க நீதிமன்றத்துக்கு சென்றபோது அவர்களால் அதை கட்ட முடியுமா இல்லையா என்பதற்காக அவர்கள் சந்தித்தனர். அது தோற்கடிக்கப்பட்டது. ஜெபம் காரியங்களை மாற்றுகிறது. உலகம் எவ்வளவு அழுகி போயிருந்தாலும், நம்முடைய நாடு எவ்வளவு அழுகி போயிருந்தாலும், நம்முடைய தேசம், நம்முடைய ஜனங்கள் எவ்வளவு அழுகி போயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நம்முடைய ஜெபம் காரியங்களை மாற்றுகிறது. ஆனால் நாம் இனிமேல் ஜெபக்கூட்டத்தில் ஆர்வம் காட்டுவதில்லை. நாம் இன்னும் அதே காரியங்களை செய்ய வேண்டும். எனவே நாம் சிந்திக்கிறோம். அதன் பின்னர் அது மாத்திரமல்ல, பந்தய மைதானமும் கண்டனம் செய்யப்பட்டது. ஆனால் அவர்களால் செய்ய முடியாத அளவுக்கு அது நிறுத்தப்பட்டது. ஆர்கன்சாஸ் மாநிலத்தில் இனிவரும் வருடங்களில் அப்படி ஏதும் இருக்காது. ஏனென்றால் அவருடைய நாமம் தற்பிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு தேவை என்னவென்றால் ஒன்று சேர்ந்து அழைக்கப்படுதலே, ஆயத்தமாகுதலே ஆகும். நீங்கள் பிரசங்கியின் பேரில் சார்ந்திருக்காமல், ஆனால் நீங்கள் தேவனுக்கு முன்பாக ஒரு தனிப்பட்ட நபராக கர்த்தருடைய வருகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த அழிவு அனைத்திற்கும் தப்பித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் உங்களை என்னவென்று அழைத்தாலும், அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அது தேவனை ஒரு சிறிதளவும் மாற்றுகிறதில்லை. தேவனை அவிதமாக செய்வார். அவர் நம்மை சார்ந்திருந்து காத்துக் கொண்டிருக்கிறார். என்னே சில ஜனங்கள், சரி, நான் ஞாயிறு காலையில் சபைக்கு செல்கிறேன், நான் எங்களுடைய போதகர் கூறுவதை கேட்கிறேன், அவர் ஒரு அருமையான பிரசங்கி என்று கூறுகிறார்கள். அது நல்லதுதான், நான் அதை பாராட்டுகிறேன். நீங்கள் அமெரிக்கா உலகத்தில் யாராயிருந்தாலும், ஆனால் அது பிரசங்கப்பீடத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தியை காட்டிலும் மேலானதை எடுத்துக் கொள்ளுகிறது. அதற்கு உங்களுடைய ஜீவியமே தேவைப்படுகிறது. அது உங்களை ஆயத்தப்படுத்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் மணவாட்டியை குறித்து அவள் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டாள் என்று கூறுகிறது. அவள் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டாள். நீங்கள் இந்த மணவாட்டியின் ஒரு அங்கத்தினர் என்ற முறையில் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். சில காலத்திற்கு முன்னர் ஒரு போதகர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். நீண்ட காலமாக அவருடைய சபையில் ஒரு மனிதன் வந்து கொண்டிருந்தான். அவன் என்று காலை பீடத்தண்டை வந்தான். மேலும் அவன், போதகரே, நான் நேற்றிரவு கூறியுள்ள என்னுடைய சாட்சியையும் என்னுடைய சரணடைதலையும் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் இப்பொழுது அளிக்க விரும்புகிறேன் என்றான். போதகர், சரி ஜான், அதை குறித்து கேள்விப்படுவதற்கு நிச்சயமாகவே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீ இறுதியாக வந்து உன்னை கர்த்தருக்கு அளிக்க முடிவு செய்துள்ளாய் என்பதை அறிய. ஏனென்றால் நாங்கள் உன்னுடைய உணர்வுகளை புண்படுத்த விரும்பவில்லை. ஆனால் நீ மிகவும் பொல்லாங்கா இருந்து வந்திருக்கிறாய் என்பதை நாங்கள் அறிவோம். நீ உன்னுடைய குடும்பத்தை தவறாக நடத்தியுள்ளாய் என்பதை நாங்கள் அறிவோம். நீ உன்னுடைய பணத்தை சூதாடி அதை நீ குடித்து விட்டு ஒரு பயங்கரமான ஜீவியம் ஜீவித்துள்ளாய். உன்னுடைய குடும்பம் இல்லாமல் போய்விட்டது. எப்பொழுது நீ முன்னோக்கி வந்துள்ளாய் என்பதை அறிந்து கொள்வதும், கர்த்தராகிய இயேசுவிடம் ஒரு வித்தியாசமான நபராகி அவரை சேவிக்கும்படிக்கு உம்மை ஒப்புவிக்கப் போகிறாய் என்பதும் இந்த காலையில் என்னுடைய இருதயத்திற்கு மகிழ்ச்சியை தருகிறது என்றும் கூறினார். அதற்கு அவர், போதகரே, உங்களுக்கு நன்றி என்றார். அவர், அப்படியானால் நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். நான் என்ன பிரசங்கத்தை பிரசங்கித்தேன், அல்லது எந்த பாடப்பொருளை நான் உபயோகித்தேன், அல்லது பாடல்களில் சபையில் என்ன பாடல் பாடப்பட்டது, அதுதான் உன்னை அவ்வாறு செய்ய தீர்மானித்ததா என்று கேட்டார். அந்த மனிதன் கன்னங்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோட அந்த முகத்தை நோக்கி பார்த்தபோது அவன், போதகரே, உங்களுடைய பிரசங்கங்கள் அவ்வளவு நன்றாக இருந்தாலும் அதில் எதுவும் இல்லை. அது பாடகர் குழுவின் பாடல்களோ அல்லது சிறப்பு பாடல்களோ அவ்வளவு நன்றாக இருந்தாலும் அவைகளில் எதுவும் இல்லை. அப்பொழுது அவர், அப்படியானால் நீர் ஏன் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறீர் என்று எந்த சபையோரிடம் கூறுவீரா என்று கேட்டார். அவன், நான் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிற ஒரு மனிதனோடு பணிபுரிந்து வருகிறேன். நான் அவரிடத்தில் எல்லாவற்றையும் கூறியிருக்கிறேன். நான் அவரை பரிசுத்த உருளை என்று அழைத்தேன். நான் அவரை ஒரு மதவெறியன் மற்றும் எல்லாம் அழைத்தேன். ஆனால் அது அவரை சிறிதும் பாதிக்கவில்லை. ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் ஜீவித்து முடிவிலே என்னுடைய இருதயத்தில் நீண்ட காலமாக அவன் ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார். நான் அந்த மனிதரை போல இருக்க விரும்புகிறேன். அந்த காரணத்தினால்தான் என்னை கிறிஸ்துவண்டை வழிநடத்தும்படி நான் அவனிடம் கேட்டேன். அவன் சேவிக்கிற கிறிஸ்துவையே நான் விரும்பினேன் என்றான். நீங்கள் பாருங்கள், தேவன் தம்முடைய சபையை ஆயத்தப்படுத்த போதகர் மூலம் கிரியை செய்கிறார். தம்முடைய சபையை ஆயத்தப்படுத்த அவர் பாடல்களினூடாக கிரியை செய்கிறார். அவர் தம்முடைய சபையை ஆயத்தப்படுத்த உங்கள் பாடல்களினூடாக கிரியை செய்கிறார். உங்களுடைய போதகர் தவறி போனால், தொடர்ந்து தவறி போனால், நீங்கள் மற்றொரு போதகரை தேடி தெரிந்து கொள்வீர்கள். நீங்கள் துரிதமாக அதை செய்வீர்கள். உங்களுடைய பாடகர் குழுவினர் சரியாக பாடவில்லை என்றால்
அல்லது உங்களுடைய தனிப்பாடல்கள் சரியாக இல்லாமல் இருந்தால் நீங்கள் இயக்குனரிடம் அவர்கள் இனிமேல் பாட வேண்டாம், அவர்கள் பாடும்போது என்னை பதற்றமடைய செய்கின்றன என்று கூறுவீர்கள். ஆனால் தனிப்பட்ட நபராகிய உங்களை குறித்து என்ன? உங்களுடைய அனுதின வாழ்க்கையில் நீங்கள் எப்படி தவறி போகிறீர்கள்? ஒரு மலையின் மேல் அமர்ந்துள்ள ஒரு பிரகாசிக்கும் ஒளியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் கூறுகிறாரே, நீங்கள் எப்படி தேவனோடு பொருந்துகிறீர்கள்? இயேசுவை குறித்து அறியாமல் உங்களுடைய வழியை சுற்றிலும் உள்ள எவரும் அந்த வழியாக கடந்து செல்ல முடியாது. நீங்கள் எந்த வகையான வாழ்க்கையை வாழ்கிறீர்கள்? அது மோசமான, அவமானகரமான, எரிச்சலூட்டும் அலட்சியமான வாழ்க்கையா? அல்லது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் கண்டுள்ள சமாதானத்தையும் அன்பையும் குறித்து உங்களால் பேச முடியுமா? அவள் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டாள். நான் உங்களுக்கு துர்குணத்தை காண்பித்திருக்கிறேன். காலமானது இல்லாமல் காலங்கள் தோறும் சென்று ஒவ்வொரு முறையும் அதை காண்பிக்க எனக்கு நேரம் போதாது. பாபிலோனில் கலவரம் நடந்த இரவில் நடந்தது போல நடனமாடுதல், மது அருந்துதல் போன்றவை மற்றும் என்ன சம்பவித்தது? காலங்கள் தோறும் அது அந்த விதமாகவே இருந்து வருகிறது. ஒவ்வொரு காலத்திலும் தேவன் இடிமுழக்கமுள்ள தீர்க்கதரிசிகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உடையவராயிருந்து எல்லா புகழின் மத்தியிலும் அந்த காரியத்தை கண்டனம் செய்து தேவனுக்காக தரித்திருக்க வைக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆனால் நான் சிறிய ஸ்தேவான்களின் காலத்தை குறித்து பேசினால் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, ஒரு மேய்ப்பன் அல்ல, வெறுமன கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு அங்கத்தினர். எப்படியா இந்த சிறுநபர் அன்று காலை சனகரின் ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக நின்று அவரை கண்டனம் செய்தவர்களிடம் அவர் வெளிப்படையாக பேசினார். நீங்கள் வணங்கா கருத்துள்ளவர்கள், இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, நீங்கள் எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியை எதிர்த்து நிற்கிறீர்கள். உங்கள் பிதாக்கள் செய்தது போல நீங்களும் அவ்வாறே செய்கிறீர்கள் என்றார். அவர் ஒரு போதகராய் இருக்கவில்லை. உங்களுடைய போதகர் அவை எல்லாவற்றையும் செய்வார் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. உங்களுடைய தர்மகர்த்தா குழுவோ அல்லது உங்களுடைய உதவிக்காரர் குழுவோ அதை செய்யும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அது ஒரு தனிப்பட்ட விவகாரம். அவருடைய வருகையானது, சபையானது ஒரு இமைப்பொழுதில் செல்லும் அளவிற்கு திடீரென்று வருகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் பாவம் ஒவ்வொரு புறமும் இருப்பதையும், நியாயத்தீர்ப்பு நிலுவையில் இருப்பதையும், தேவனுடைய கோவாக்கினையின் போர்க்கப்பல்கள் வருவதையும் நாம் காண்போமே. ஆனால் இதிலிருந்து நாம் எப்படி தப்பிக்க முடியும்? அடையாளங்கள் தென்படுகின்றன. இயேசு வருகிறார். மகத்தான அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு மைல்கல்லும் அவர் சீக்கிரத்தில் பிரசன்னமாவதை நோக்கியவாறு சுட்டிக்காட்டுகின்றது. அது இன்னும் ஒரு நொடியில் சம்பவிக்கும். நாம் பட்டியலிட்டுக் கொண்டிருக்கையில் இந்த காலையில் நாம் எப்படி நின்று கொண்டிருக்கிறோம்? இந்த காலையில் கர்த்தராகிய இயேசு வானத்திலிருந்து இறங்கி வர இந்த காலையில் நம்மிடம் பேசப்பட வேண்டுமானால் ஆரவாரத்துடனும் தேவனுடைய எக்கால சத்தத்துடனும் ஒரு சபை சரீரமாக நாம் ஆயத்தமாக காணப்படுவோமா? மரித்தோரிலிருந்து உயிர் தெழுப்பப்பட்டவர்களுடன் சேர ஒரு தனிநபராக நாம் ஆயத்தமாக்கப்பட விரும்புகிறோமா? யார் தங்களை ஆயத்தமாக நிரூபித்திருக்கிறார்கள்? நாம் ஆயத்தமாக இருந்தாலும் அல்லது இல்லாவிட்டாலும் கர்த்தராகிய இயேசு குறிப்பிட்ட நேரத்தில் அதே விதமாக வருவார். நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் அதை இப்பொழுதே செய்ய வேண்டும். காத்திருப்பதற்கு இது நேரம் அல்ல. நாம் காலத்தை பயன்படுத்திக் கொண்டு ஆயத்தமாக இருக்க வேண்டும். சில காலத்திற்கு முன்பு, முடிப்பதற்கு முன்பு ஒரு கதை என்னை தொட்டது. நான் அதை கேள்விப்பட்டேன் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த ரகசிய கர்த்தருடைய வருகை திடீரென்று ரகசியமாக சபையில் எடுத்துக் கொள்ளப்படுதல். கவனியுங்கள், வயலில் 2 பேர் இருப்பார்கள். நான் ஒருவனை எடுத்துக்கொண்டு மற்றவனை கைவிடுவேன். படுக்கையில் 2 இருப்பார்கள். நான் ஒருவனை எடுத்துக்கொண்டு மற்றவனை கைவிடுவேன். கர்த்தருடைய வருகை ஒரு குறிப்பிட்ட மூலையில் மட்டும் இருக்காது, ஆனால் அது உலகளாவியதாக இருக்கும் என்பதை காட்டுகிறது. ஒருவன் வயலில் இருப்பான், பகல் நேரத்தில் வேலை செய்வான். மற்றொருவன் ஒரு படுக்கையில் உறங்கிக் கொண்டிருக்கிறான். உலகத்தின் மறுபக்கத்தில் அது ஒரு உலகளாவிய எடுத்துக் கொள்ளப்படுதலாய் இருக்கும். ஆரவாரத்தோடும் பிரதான தூதரின் சத்தத்தோடும் வருவார். தேவ எக்காலம் துணிக்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அவள் ரகசியமாக எடுத்துக் கொள்ளப்படுவாள். ஓ, நான் அதை விரும்புகிறேன். மகத்தான மணவாளன் வருகிறார். மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு அவளுக்கே கூட தெரியாத அந்த ரகசிய தருணத்திற்காக காத்திருக்கிறாள். ஆனால் அவளோ ஆயத்தமாக உடை உடுத்திக் கொண்டு அதற்காக காத்துக் கொண்டிருக்கிறாள். நியாய தீர்ப்புக்கு அவள் ஆயத்தமாக இருக்கிறாள் என்ற அவளுடைய அடையாள கம்மங்களை நாம் உலகத்தில் காண்கிறோம். நாம் சபையில் அற்புதங்களையும் மகத்தான காரியங்கள் சம்பவிக்கிறதையும் காண்கிறோம். நாம் எந்த விதமான ஜனங்களாக இருக்க வேண்டும்? அவர் எப்போது வருவார் என்பது நமக்கு தெரியாததால் தற்பொழுது ஆயத்தமாக இருப்போம். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். உங்கள் கர்த்தர் எந்த நிமிடமோ அல்லது மணி நேரமோ வருவார் என்பதை நீங்கள் அறியீர்கள். ஆயத்தமாயிருங்கள். ஏனென்றால் அப்பொழுது உங்களால் ஆயத்தமாக முடியாது. ஏனென்றால் உங்களால் முடியாது என்று அவர் கூறினார். உங்களில் எத்தனை பேர் கன்னிகைகளை குறித்து வாசித்திருக்கிறீர்கள்? சிலர் புத்தி உள்ளவர்களாயும் சிலர் புத்தி இல்லாதவர்களாயும் இருந்தனர். கன்னி என்றால் தூய்மை என்று பொருள். அவர்கள் எல்லோருமே நல்ல ஜனங்களாயிருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் கன்னிகை, பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய பாத்திரங்கள். ஆனால் தங்களுடைய தீவட்டிகளில் எண்ணெயை வைத்திருந்தவர்கள் உள்ளே சென்றனர். மற்றவர்கள் வெளியே விடப்பட்டனர். அவர்கள் ஒவ்வொருவரும் கன்னியர்களாய் இருந்தனர்.
நீங்கள் தவறான எந்த காரியத்திற்காக உங்களுடைய விரலை உயர்த்தி கூற முடியாத ஜனங்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வருகையில் விசுவாசம் கொண்டிருந்தனர். அவர்கள் அவரை சந்திக்க ஆயத்தமாயிருந்தனர். ஆனால் அவர்களில் சிலர் தங்களுடைய எண்ணெயை தீர்த்து விட்டனர். உங்களுடைய காரியம் அப்படி இருக்க வேண்டாம். உங்கள் தீவட்டியில் எண்ணெயை வைத்திருங்கள். எண்ணெய் என்பது ஒரு ஆவி, பரிசுத்த ஆவி. அது உங்களிடத்திலிருந்து ஒருபோதும் வடிந்து போக அனுமதிக்காதீர்கள். உங்களுடைய அன்பும் கிறிஸ்துவண்டையிலும் அந்த காரியத்திற்கான உங்களுடைய உத்தமம் மரித்து போவதை நீங்கள் உணரும் போது எண்ணெய் ஊற்றை உடையவரிடம் விரைந்து சென்று பரிசுத்த ஆவியின் நிரப்புதலை உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய தேசம் போய்விட்டது. ஒழுக்க ரீதியில் சீர்குலைந்து பாழாகிவிட்டது. நம்முடைய அரசியல் சீர்குலைந்து போய்விட்டது. நம்முடைய தலைவர்களோ, தேவனே, அதை குறித்து நாங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஒரு நல்ல மனிதனை உள்ளே வைக்கலாம். அவன் ஒரு வஞ்சகனாக வெளியே வருகிறான். கர்த்தராகிய இயேசுவை மாத்திரமே நாம் இப்பொழுது கொண்டு வர முடியும். அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தம் செய்வோமாக. முடிவிலே சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் கேள்விப்பட்ட ஒரு சிறு கதையை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். சபையின் இந்த திடீர் துரிதமாக எடுத்துக் கொள்ளப்படுதல். எப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட காரியங்கள் சம்பவிக்கும், அப்பொழுது நான் ஆயத்தம் செய்வேன் என்று கூறலாம். இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள். பியல் துறைமுகத்தை பற்றியும் அவர்கள் எச்சரிப்பை கேட்க மறுத்த அநேக இடங்களை பற்றியும் நான் உங்களிடம் கூறியிருக்கிறேன். அவர்கள் அதற்கு செவி கொடுக்க மறுத்துவிட்டனர். ஜனங்களின் மேல் தெய்வீக நியாயத்தீர்ப்பு தவிர வேறொன்றும் இடப்பட்டிருக்கவில்லை. இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் செல்லாத யாவரும் தேவனுடைய கோபாக்கினைக்கும் தெய்வீக நியாயத்தீர்ப்பின் கீழும் இருப்பார்கள். தயவு செய்து அது உங்களுக்கு சம்பவிக்க அனுமதிக்க வேண்டாம். பிரண்ணாம் கூடாரம் எப்படிப்பட்டதாக மாறினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது நீங்களாகவே இருக்க அனுமதிக்காதீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக இருங்கள். சபை உலகம் என்ன செய்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக இருங்கள். அது பிரண்ணாம் கூடாரத்தை பொறுத்ததா இருக்கவில்லை. அது மற்றெந்த சபையும் பொறுத்ததா இருக்கவில்லை. கர்த்தருடைய வருகையில் ஆயத்தமாய் இருக்க வேண்டியது உங்களை பொறுத்ததாய் உள்ளது. நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நான் என்னுடைய சொந்த படிகளை துடைப்பேன். உங்களுடைய படிகளை துடைப்பது உங்களை பொறுத்ததாய் உள்ளது. என்னுடையதை அப்படியே விட்டுவிடுங்கள். நான் உங்களுடையதை அப்படியே விட்டுவிடுகிறேன். நீங்கள் உங்களுடைய ஆடையை ஆயத்தம் செய்ய வேண்டும். ஒரு பெரிய பண்ணையாளர் இருந்தார். அவருக்கு ஒரு பெரிய பண்ணை இருந்தது. கொலடோராவின் வடக்கு பகுதியில் மலைப்பகுதிக்கு அருகில் உள்ளது. நீங்கள் யாவரும் அறிவீர்கள். நான் என் வாழ்க்கையில் கொஞ்சம் கால்நடை வளர்ப்பு, சவாரி போன்றவற்றை செய்தேன். தேவனை நோக்கிய என்னுடைய அழைப்புகளில் ஒன்று, ஒரு ஜோடி பழைய டெக்சாஸ் குதிமுள் காலனியோடு உட்கார்ந்து கொண்டு சேனத்தின் மேல ஒரு துப்பாக்கியும் என் பக்கவாட்டில் ஒரு கை துப்பாக்கியோடும், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஒரு சத்தம் கேட்டது போல மரங்கள் ஊதும் சத்தத்தை நான் கேட்டேன். நான் நட்சத்திரங்களை நோக்கி பார்த்தபோது டெக்சாஸிலிருந்து வந்த வயோதிக ஸ்லிம் என்ற மாடு மேய்க்கும் வயோதிகர் ஒரு சீப்பின் மூலம் ஒரு துண்டு காகிதத்தை கொண்டு ஊதுவார். என் இரட்சகர் மரித்த சிலுவையில் பாவத்திலிருந்து சுத்திகரிப்பிற்காக நான் அழுதேன். அங்கே என் இருதயத்தில் அவருடைய ரத்தம் பூசப்பட்டது. அவருடைய நாமத்திற்கே மகிமை. நான் என் முகத்தின் மேல் போர்வையை எடுத்துக்கொண்டு என்னையே மறைத்துக் கொள்ள முயன்றேன். ஏனென்றால் தேவன் அந்த மலைகளை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார். அது அந்த பண்ணைகளில் ஒன்றில்தான் அங்கே பெரிய மூட்டை கட்டும் நிறுவனங்கள் தங்களுடைய கால்நடைகளை வாங்குகின்றன. அவைகளை மலைகளுக்கு ஓட்டிச் சென்று கன்றுகள் பிறந்த பிறகு வெளியே கொண்டு வருவார்கள். ஆண்டின் இலையுதிர் காலத்தில் அவைகளை முத்திரை குத்தி சில பழைய மந்தைகளையும் மாடுகள் முதலியவற்றையும் விற்று உள்ளே செல்ல அவர்களின் பெரிய கால்நடை கூட்டங்களை சேகரிக்கவுமே. இந்த குறிப்பிட்ட பண்ணையில் உரிமையாளர் அல்லது பராமரிப்பாளர், நாங்கள் அங்கே உயர்ந்தவர் என்று அழைப்பது போல மேற்பார்வையாளர், அவருக்கு ஏறக்குறைய 5 குமாரத்திகள் இருந்தனர். அவர்கள் யாவரும் அழகான ஸ்திரீகளாயும் வாலிபமாயும் மணமாகாதவர்களாயும் இருந்தனர். அங்கே ஒரு சிறு பெண்மணி இருந்தாள். அவளுடைய தகப்பன் தாய் இருவருமே மரித்து போயிருந்தபடியால் இந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒரு உறவினராய் இருந்தாள். அவள் தன்னுடைய மாமாவோடு வசிக்க அங்கே கொண்டு வரப்பட்டாள். அந்த பெண்கள், அவர்கள் அந்த ஆடம்பரமான மாதிரியான மெல்லிய நீண்ட மேலாடைகளை உங்களுக்கு தெரியும். மேலும் அவர்கள் இந்த ஏழ்மையான சிறுமியை அழைத்து சென்று அவர்கள் அவளை ஏதோ மிருகம் போல் நடத்தினர். எல்லா கடின உழைப்பும் அவள் மீது நேரடியாக விழுந்தது. அவள் பாத்திரங்களை கழுவினாள், அவள் சுத்தம் செய்தாள், அவள் படுக்கைகளை சரி செய்தாள். அவள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டியதாக இருந்தது. அவர்கள் மெருகேற்றப்பட்ட விரலங்களோடும் தங்களுடைய உதடுகளில் உள்ள காரியங்களோடும் அங்கிருந்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, எல்லாவற்றையும் உடுத்திக்கொண்டு மிகுந்த அலட்டலாக இருந்தனர். அந்த உடையை வைத்திருந்த பெரிய மூட்டை கட்டும் நிறுவனமான சிகாகோவில் இருந்து வந்ததை அவர்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் இதைத்தான் செய்தார்கள். குறிப்பாக அவனுடைய வாலிப விவாகமாகாத மகன் பண்ணையை பார்வையிட வந்து கொண்டிருந்தான். ஓ, அவர்கள் நல்ல ஆடைகளை அணிந்தார்களா? அவனுடைய வருகைக்காக அவர்கள் உடை உடுத்தி ஆயத்தம் செய்தார்களா? ஒவ்வொரு இரவும் உரையாடல் இப்படித்தான் இருக்கும். அவர்கள் இந்த இளைஞனை மயக்கி திருமணம் செய்து கொள்ளப் போவதாயிருந்தனர். அப்பொழுது அவர்கள் தாங்களே பண்ணையை சொந்தமாக்கிக் கொள்வார்கள். ஏனென்றால் மகன் எல்லோருக்கும் சுதந்திரவாளியாகி விடுவான். எனவே அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டனர். ஆகையால் நீங்கள் பாருங்கள், ஆயத்தமாக்கப்பட ஒன்று உண்டு.
சபையில் சேர்ந்து கொள்வதன் மூலமோ அல்லது ஏதோ ஒன்றின் மூலமாகவோ நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துகிறீர்கள். அதெல்லாம் தேவையில்லை. உங்களுடைய தீவட்டியில் எண்ணெய் இருக்க வேண்டும். பார்த்தீர்களா? உங்களுடைய உடை உடுத்துதல். நாங்கள் ஒரு பெரிய சபையை கட்டுவோம், நாங்கள் ஒரு மேலான ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்களாக இருப்போம், நாங்கள் கர்த்தருக்கென்று ஒரு சிறு இசைப்பட்டியை பெற்றுக் கொள்வோம், நாங்கள் மென்மையான இருக்கைகளை உருவாக்குவோம் என்கின்றனர். அது தேவன் கோருகிறதல்ல. தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நீதியை கோருகிறார். அதுதான் ஆடைகள். ஏனென்றால் வேதம் அவள் உடுத்தியிருக்கிற வெண்வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதி என்று கூறியுள்ளது. எனவே அவள் எந்த வாலிப மனிதனின் வருகைக்காக அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் என்று இந்த பெண்கள் எண்ணினர். நிச்சயமாகவே அந்த ஏழ்மையான சிறிய உறவினர் அது எங்கோ ஒதுக்கப்பட்ட ஒருவரை குறித்து எனக்கு நினைவூட்டுகிறது. நீங்கள் அவளை பாராட்டலாம். அவள் ஒரு அழகான பெண்ணாய் இருந்தாள். ஆனால் என்னே, அவள் ஒரு அருமையான சிறு பெண்ணாய் இருந்தாள். ஆனால் அவள் அவர்கள் மத்தியில் ஒரு உறவினராக கூட கருதப்படவில்லை. எப்பொழுது அதுவே இன்றைக்கு ஸ்தாபனங்களுக்கு முன்பாக உண்மையான சபையை குறித்த உண்மையான காட்சியை குறித்ததாய் உள்ளது. கருதப்பட்டதும் கூட இல்லை. ஒரு கூட்ட ஸ்தாபன பாகுபாடற்ற புறம்பாக்கப்பட்ட ஒரு கூட்டம். எனவே அந்த ஏழ்மையான பெண் வேலை செய்து கொண்டே சென்றாள். அந்த வாலிபன் வந்தபோது அவர்கள் அதை அறிந்திருக்கவில்லை. ஆனால் அவன் ஒரு மனைவியை தேடி வந்தான். அவன் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு காத்திருந்த நகர பெண்களை குறித்து சுகவீனமாய் சோர்வுற்றிருந்தான். மேலும் உங்களுக்கு தெரியும், மதுபான அறைகளை சுற்றிக் கொண்டு காடிலாக்களில் சுற்றித் திரிந்தனர். மேலும் வெவ்வேறான காரியங்கள். அவர்களை குறித்து சுகவீனம் அடைந்து சோர்வுற்றிருந்தான். அவன், நான் மேற்கிற்கு சென்று என்னுடைய குழந்தைகளுக்கு உண்மையான தாயாக இருக்கும் ஒரு உண்மையான பெண்ணை தேடுவேன். தையல் வட்டங்களிலும் சங்கங்களிலும் மற்ற காரியங்களிலும் சேர்ந்து கொள்ளாத ஒருவர், ஆனால் ஒரு உண்மையான தாயாக இருப்பாள் என்று எண்ணினான். அவன் அங்கு சென்றடைந்த போது அவன் என்ன கண்டான்? ஆனால் அவன் சிகாகோவில் கட்டணம் செய்திருந்த அதே காரியத்தையே. கர்த்தராகிய இயேசு ஒரு சபையை, வெறுமன ஒரு ஸ்தாபனத்தை, வெறுமன பெயரால் ஒரு சபையை கண்டடைவாரா என்று நான் யோசிக்கிறேன். தீவட்டிகளில் எண்ணெய் இல்லை, போக ஆயத்தமாயில்லை. அவர்கள் அருமையான நீண்ட ஆடைகளை வைத்துள்ளனர். அவர்கள் மிகப்பெரிய சபைகளை உடையவர்களாய் இருக்கிறார்கள். இந்த மிகப்பெரிய மற்றும் இந்த எல்லா காரியங்கள். ஆனால் தேவன் அதை விரும்புகிறதில்லை. அவர் உங்களை தனிப்பட்ட நபராகவே விரும்புகிறார். அவர்கள் மிகச்சிறந்த மேய்ப்பர்களை உடையவர்களாய் இருக்கலாம். அவர்கள் அருமையான உதவிக்காரர் குழுக்களை உடையவர்களாய் இருக்கலாம். ஆனால் அவர் நீங்கள் எண்ணெயோடு இருக்க விரும்புகிறார். அவர் அந்த எண்ணெயையும் மணவாட்டியையும் எடுத்துக்கொண்டு செல்ல வருகிறார். அவன், இந்த பையன் அவர்களை நோக்கி பார்த்தபோது அவன் நிலைகுலைந்து போனான். அன்றிரவு அவர்கள் முறைப்படி ஏதோ ஒன்றை கொண்டிருந்தனர். அந்நாட்களில் அது நீண்ட காலத்திற்கு முன்பே அவர்கள் சார்ல்ஸ்டன் என்று அழைத்தனர். அது ஒரு சுழன்று ஆடும் நடனத்தை போன்றது. அவர்கள் பெரிய விருந்துகளில் ஒன்றை நடத்தவிருந்தனர். உங்களில் அநேகருக்கு அந்த பழைய சார்ல்ஸ்டன் நடனம் நினைவிருக்கும். நான் ஒரு சிறுவனாக இருந்தபோது, நான் அங்கே வெளியே இருந்தபோது அவர்கள் ஆடியிருந்தனர். எனவே அவர்கள் யாவரும் தங்களுடைய சிறிய கருப்பு வெள்ளை ஆடைகளை அணிந்திருந்தனர். உங்களுக்கு தெரியுமா, அதை செய்ய அது சார்ல்ஸ்டன்ஸ் என்றும் கருப்பு அடிபாகம் என்றும் அழைக்கப்பட்டது. அப்படித்தான் அவர்கள் அழைத்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் இருநிற ஆடைகளை அணிந்திருந்தனர். அவர்கள் இந்த நடனங்களை ஆடப்போவதாயிருந்தனர். ஆனால் இந்த பையன் அந்த காரியத்தினால் சோர்வுற்றிருந்தான். அவன் ஒரு உண்மையான பெண்ணை தேடிக்கொண்டிருந்தான். எனவே அவன் அவர்களுடைய விருந்துகளில் இருந்து நடுவி சென்று விட்டான். அவன் அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தான். அவன் அவர்களை நோக்கி பார்க்க உள்ளே சென்றான். எனக்கு தெரிந்த மற்றொரு குமாரனும் அவ்வாறே இருக்கிறார். மற்றொரு குமாரன் உங்களுடைய சபைக்கு வருவார். தேவனுடைய குமாரனே, அவர் அங்கே வருவார். அவர் சுற்றுமுற்றும் பார்ப்பார். நீங்கள் அருமையாக உடை உடுத்திருப்பதை அவர் காண்பார். நீங்கள் ஒரு நல்ல அங்கத்தினர் என்பதை அவர் அறிந்து கொள்வார். ஆனால் அவர் சபையின் வழக்கமான போக்கிலிருந்து வித்தியாசமான ஒன்றை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். எனவே அவன் சுற்றுமுற்றும் பார்த்தபோது சிறிது நேரம் கழித்து அவன் மிகவும் சோர்வுற்றிருந்தான். அவன் வாசலுக்கு வெளியே நடந்து வந்தான். அவன் திரும்பிச் சென்று நில ஒளியில் பல படுக்கைகளை கொண்ட வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்த போது யாரோ ஒரு விதமாக முனகுவதை கேட்டான். அவன் சுற்றி பார்த்தான். இதோ இந்த சின்ன பெண் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி வந்தாள். இரவில் வெறுங்காலுடன் பாத்திரம் கழுவின தண்ணீரை வெளியே எறிய வந்தாள். அவர் அவளை கண்டவுடனே ஏதோ ஒன்று, அது அவள்தான், அந்த ஒருவள்தான் என்றது. எனவே அவன்தானே அந்த வழியில் நின்று கொண்டான். அப்பொழுதுதான் அவள் அந்த கால்நடைப்பட்டி வேலினூடாக திரும்பி வந்தாள். ஏன், அவன் அங்கே நின்று கொண்டிருந்தான். அவள் கிட்டத்தட்ட மயக்கமடைந்து விட்டாள். அவன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டான். மேலும் அவன், உன் பெயர் என்ன என்று கேட்டான். அவள் தன்னுடைய பெயரை அவனிடத்தில் கூறினாள். அது பண்ணையின் முதலாளியின் அதே பெயராயிருந்தது. மேலும் அப்படியானால் எப்படி இது அவர் உங்களுடைய தகப்பனா என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறினான். அதற்கு அவள், இல்லை, நான் ஒரு உறவினர். நீங்கள் பாருங்கள், என்னுடைய தந்தையும் அவரும் சகோதரர்கள். எனக்கும் அதே பெயர் உண்டு. ஆனால் நான் அவர்தான் முதலாளி என்றாள். நீங்கள் சபையின் பெயரை கொண்டிருக்கலாம். பிரணாம் கூடாரம் அல்லது மெத்தோடிஸ்ட் அல்லது நீங்கள் செல்லும் எந்த சபையின் பெயர் வேண்டுமானாலும் இருக்கலாம். நண்பனே, அதுவல்ல அது. பார்த்தீர்களா, அது வித்தியாசமான ஒன்று. அது உங்களுடைய குணாதிசயம். அதைத்தான் தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் மெத்தோடிஸ்டாக இருக்கலாம், நீங்கள் பாப்டிஸ்டாக இருக்கலாம், நீங்கள் பிரஸ்பிட்டேரியனாக இருக்கலாம்,
அது அதுவல்ல. அது தேவன் நோக்கி பார்க்கிற குணாதிசயம், பூமிக்குரிய குணாதிசயம் அல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியின் குணாதிசயம். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று இயேசு பரிசுத்த மார்க் 16ஆம் அதிகாரத்தில் கூறினார். அவன் அவளிடம் பேசுவான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அவள் தன்னுடைய சிறிய தலையை கீழே தொங்கவிட்டு அவள் வீட்டுக்குள் ஓடினாள். அவன் அங்கு 1 அல்லது 2 வாரங்கள் இருந்தான். அவன் சுற்றுமுற்றும் எங்கும் பார்த்தான். அவன் அதற்கு மேல் கூறவே இல்லை. ஆனால் அவன் தொடர்ந்து அவளை கவனித்துக் கொண்டே இருந்தான். அவன் செல்வதற்கு முந்தின இரவு, அடுத்த நாள் காலை அவன் புறப்பட வேண்டியவனாயிருந்தான். அவர்கள் மற்றொரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர். அவன் அவளை கவனித்துக் கொண்டிருந்தான். அவனால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவள் பாத்திரங்களை கழுவது போன்றவற்றை செய்ய வேண்டி இருக்கும் என்பது அவனுக்கு தெரியும். எனவே அசுத்தமான வேலைகளும் மற்றெல்லாமும் சுமத்தப்பட்டிருக்கும். அந்த விதமாகவே உண்மையான தேவனுடைய சபையும் சில நேரங்களில் அசுத்தமான வேலையை, எல்லா அவதூறு பெயர்களையும் மற்றெல்லா மோசமான காரியங்களும் அதன் பேரில் சுமத்தப்படும். அவள் ஒரு பெரிய புள்ளிகள் கொண்ட பறவை. மற்ற எல்லா பறவைகளும் அவளை சுற்றி ஒன்று கூடுகின்றன. அதெல்லாம் சரிதான். அவளுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. அது ஒரு நாள் பறந்து செல்ல தன்னுடைய பெரிய செட்டைகளை விரிக்கும். அவள் ஆயத்தமாயிருக்கிறாள். அந்த புள்ளிகள் கிறிஸ்துவின் ரத்தம் அவள் மேல் தெளிக்கப்பட்டதை குறிக்கின்றன. பார்த்தீர்களா? நீங்கள் அதை உங்களுடைய புத்தகத்தில், வேதாகமத்தில் வாசித்திருக்கிறீர்கள். இந்த பையன் அன்றிரவு வெளியே வந்து கொண்டிருந்த அந்த சிறிய பெண்மணியை சந்தித்தான். அவன், நான் உன்னை கவனித்து வந்திருக்கிறேன், என்னை தவிர வேறு யாருக்குமே அது தெரியாது என்றான். அவன், நான் இங்கே ஒரு மனைவியை தேடி வந்திருக்கிறேன். நான் எப்போதும் கண்டிருக்கிற எல்லாவற்றிலும் நீ தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறாய் என்றான். அவள் எப்படி உணர்ந்தாள்? அந்த பெரிய மனிதனுடைய மகன் இப்பொழுது அவள் அவனுடைய மனைவியாக இருப்பாளா என்று அவளிடத்தில் கேட்கிறான். அந்த பெண்கள் தங்களுடைய ஜன்னலுக்கு வெளியே பார்த்தபோது அந்த சிறிய இழிவாக கருதப்பட்ட உறவுமுறை பெண்ணோடு கரங்களை பிடித்திருப்பதை கண்டு எப்படி உணர்ந்திருப்பார்கள் என்று சற்று கற்பனை செய்து பாருங்கள். அவர்கள் மயக்க முயன்ற மனிதனோடு தங்களுடைய பெரிய அருமையான ஆடைகளுடனும் நாகரிகமான ஆடைகளுடனும் தொடர்ந்து இருந்து வந்தனர். அவன், நீ என்னை மணந்து கொள்வாயா என்று கேட்டான். ஓ, அவள், ஐயா, நான் பாத்திரவான் அல்ல என்றாள். அந்த விதமாகத்தான் உண்மையான சபையும் அதை குறித்து உணர்கிறது. நான் அதற்கு தகுதியானவன் அல்ல, என்னால் முடியும். உங்களுடைய பாத்திரங்களை என்னால் கழுவ முடிந்தால் அதுவே போதுமானதாக இருக்கும். நீங்கள் அந்த ஸ்தானத்தை எடுக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? உங்களால் இரவு விருந்தில் பாத்திரங்களை கழுவ முடியுமா? நீங்கள் மதவரியர் என்று அழைக்கப்பட மனப்பூர்வமாக இருக்கிறீர்களா? அல்லது கர்த்தருடைய நிந்திக்கப்பட்ட சிலருடைய வழியை நீங்கள் தெரிந்து கொள்ள மனப்பூர்வமாக இருப்பீர்களா? நீங்கள் விருப்பமுள்ளவர்களா இருப்பீர்களா? நீங்கள் உங்களுடைய பணியில் ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் ஒரு மதவெறியன். ஏனென்றால் அவன் மது அருந்த மாட்டான், அவன் புகைக்க மாட்டான், அவன் நடனமாட மாட்டான், அவன் ஸ்திரீகளோடு ஓட மாட்டான் என்று குறிக்கப்படுவதற்கு நீங்கள் விருப்பமுள்ளவர்களா இருக்கிறீர்களா? ஒரு ஸ்திரீ தன்னுடைய தலையை குனிந்தவாறு நகரத்தினூடாக நடந்து செல்கிறாள். அவள் எங்களுடைய வட்டங்களில் சேரமாட்டாள் என்று கூறப்பட விருப்பமுள்ளவர்களா இருக்கிறீர்களா? கர்த்தருடைய வருகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? நீங்கள் அப்படி செய்தால் நீங்கள் அவருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருப்பீர்கள். நீங்கள் அவருடைய வருகையில் களி கூறுவீர்கள். அது ஒரு பயங்கரமான காரியமாயிருக்காது. அது கர்த்தருடைய வருகையை குறித்து நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய மிகவும் கிருபையுள்ள தருணமாயிருக்கும். அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவரும். எனவே அவன் சென்றபோது அவன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திரும்பி வருவேன் என்று அவனிடம் கூறினான். நீ காண துவங்கும் போது என்றான். அது குளிர்காலமாயிருந்தது. அவன், அந்த மரங்கள் துளிர்விட துவங்குவதை நீங்கள் காணும் போது அப்பால் உள்ள சீமை கருவேலை மரங்களும் மற்றவைகளும் புதிய ஜீவனை பெற துவங்கும் என்று கூறினான். அப்பொழுது நான் வசந்த காலத்தில் திரும்பி வந்து விடுவேன் என்றான். அது உண்மை என்று என்னால் கூற முடியவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் அந்த பெண்ணுக்கு அவளுடைய உழைப்பிற்காக ஒரு வாரத்திற்கு $1.75 மாத்திரமே கிடைத்தது. ஆனால் அவள் ஒவ்வொரு பைசாவையும் சேமித்து வைத்திருந்தாள். ஏன்? அவள் நடக்கவிருந்த கல்யாணத்திற்காக ஆயத்தமாய் கொண்டிருந்தாள். அவள் தன்னுடைய கல்யாண வஸ்திரத்துக்காக தன்னுடைய பணத்தை சேமித்துக் கொண்டிருந்தாள். ஏனென்றால் அவன், நான் மீண்டும் வரும்போது இங்கே பண்ணை நிலத்தில் நாம் விவாகம் செய்து கொள்வோம் என்றான். அவள் ஆண்டு முழுவதும் தன்னுடைய பணத்தை சேமித்து வைத்திருந்தாள். அவள் மகிழ்ச்சியாயிருந்தாள். பாத்திரங்களை கழுவ அவள் கவலைப்படவில்லை. அவள் துணிகளை சலவை செய்யவோ அல்லது பல படுக்கைகளை கொண்ட வீட்டை துடைப்பதோ அல்லது வேறு எதையாவது செய்வதையோ அவள் பொருட்படுத்தவில்லை. அவள் பண்ணையின் முதலாளிக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்தாள். ஒரு உண்மையான கிறிஸ்தவன், உலகம் என்ன கூறுகிறது என்று நாம் என்ன கவலைப்படுகிறோம்? நாம் நிந்திக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட வேண்டியிருந்தால் நமக்கு என்ன கவலை? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எஜமானுடைய குமாரன் ஒரு நாள் வருகிறார். நாம் ஒரு கல்யாண விருந்துக்கு செல்ல போகிறோம். நீங்கள் அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பினால் அது நமக்கு என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? எல்லாம் முடிந்த பிறகு நாட்கள் கடந்து சென்றன. சிறிய மகள்கள், சிறிய உறவினர்கள் அவளை கேலி செய்தனர். அவளை சுற்றி நடனமாடினர். மற்ற எல்லாவற்றையும் செய்தனர். பாருங்கள், பரிதாபமான முட்டாள்தனமான பிள்ளை. ஏன்? அவன் மற்ற எல்லா மனிதரைப் போலவே இருந்தான். அவன் உன்னை கிண்டல் செய்து கொண்டிருந்தான் என்றனர். ஆனால் தேவனுடைய குமாரன் பரியாசம் செய்வதில்லை. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், நீங்கள் எவ்வளவு அழகாக காணப்பட்டாலும், நீங்கள் எவ்வளவு சபையை சார்ந்திருந்தாலும், தேசத்தில் உங்களுடைய அந்தஸ்து என்னவா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் இருக்கலாம்,
நீங்கள் கத்தோலிக்க பிரஸ்பிட்டேரியன் நீங்கள் இருக்க விரும்பும் எந்த சபையிலும் இருக்கலாம். ஆனால் அது ஒரு மனிதன் மறுபடியும் பிறவாவிட்டால் நீங்கள் உள்ளே பிரவேசிக்க மாட்டீர்கள். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்பதாய் உள்ளது. நான் அவருடைய வார்த்தையை மாத்திரமே மேற்கோள் காட்டிக் கொண்டிருக்கிறேன். முடிவிலே அந்த நேரம் வந்தபோது அவள் இதை காண துவங்கினாள். மரங்களில் துளிர்விட ஆரம்பித்தது. அவன் எந்த நேரத்திலும் அங்கிருப்பான் என்பதை அவள் அறிந்திருந்தாள். மேலும் அவன், நான் சூரிய அஸ்தமன வேளையில் அதை செய்ய முயற்சிப்பேன், எனவே நாம் விவாகம் செய்து கொண்டு சீக்கிரமாக செல்லலாம் என்றான். ஒவ்வொரு மாலையும் சூரிய அஸ்தமனத்தில் அவள் சென்று தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு தன்னுடைய சிறிய கல்யாண வஸ்திரத்தை அணிந்து கொண்டு வாசலண்டை காத்திருப்பாள். இந்த சிறு உறவுக்காரர்கள் வந்து அவளை பார்த்து நகைத்து அவளை கேலி செய்து, பரிதாபமான முட்டாள், ஒன்றுமே அறியாத பிள்ளை, அந்த மனிதன் சொந்தமாக வைத்திருந்த சரியா கூறினால் அந்த நிறுவனத்தின் தலைவர், அதாவது அவனுடைய பையன் ஒரு பாத்திரம் கழுவும் ஒருவளை வணந்து கொள்வான் என்பதை நினைத்து பார்ப்பதோ, அவன் நற்பண்பையை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான். ஆடைகளை அல்ல, தேவையான எல்லா துணிகளையும் வாங்க அவனிடம் போதுமான பணம் இருந்தது. நீங்கள் எவ்வளவு பெரிய ஆடம்பரமான காரியங்களை உடையவர்களாக இருந்தாலும் தேவன் கவலைப்படுகிறதில்லை. அவர் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் சொந்தமாக்கிக் கொண்டிருக்கிறார். எனவே அவர் நற்பண்பையை விரும்புகிறார். அவர் உண்மையான ஒன்றை விரும்புகிறார். ஆகவே முடிவாக ஒரு மாலை அவள் அங்கே நின்று கொண்டிருக்கையில் அவர்கள் அவளை பார்த்து சிரித்துக் கொண்டும் அவளை கேலி செய்து கொண்டும் அவள் முட்டாள்தனமானவள் என்று கூறிக்கொண்டும் இருந்தனர். அவர்கள் திடீரென்று சில குழம்புகள் சத்தமிடுவதை கேட்டனர். என்ன நடந்தது? குன்றின் குறுக்கே குதிரைகளை இழுத்துக்கொண்டு ஒரு வண்டி வந்தது. எப்பொழுது குதிரைகளை இழுத்துக்கொண்டு வந்த வண்டி என்பது மேற்கில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சிறிய வண்டியாகும். குதிரைகள் எல்லாம் மணி ஓசையுடன் வந்து கொண்டிருந்தன. மலையின் குறுக்கே இந்த வண்டி வந்து அது வாயிலுக்கு முன்பாக நின்றது. அவள் ஓடினாள். அவள், நீர் வருவீர் என்று எனக்கு தெரியும் என்றாள். அதுவே என்றோ ஒரு நாள் சபையாக இருக்க வேண்டும். அவள் தானே அவனுடைய கரங்களில் விழுந்தாள். அவன், அன்பே, கடந்த ஆண்டு நான் இங்கிருந்து புறப்பட்டு சென்றதிலிருந்து இந்த பண்ணையில் ஒரு ஆள் பணியாற்றி வருகிறார். நீ செய்த ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து ஒரு அறிக்கையின் இடத்தில் கொண்டு வந்துள்ளார் என்றான். இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மனிதனை தேவன் இந்த கூடாரத்தில் நிறுத்தியிருக்கிறார். அவர் உங்கள் இருதயத்தின் ரகசியங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் செய்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அல்லது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பிதாவினிடத்தில் கூறுகிறார். அவர் செய்தியை முன்னும் பின்னுமாக கொண்டு வருகிறார். மேலும் அவன், நீ காத்திருந்து வேலை செய்தாய் என்றும் நீ பொறுமையாய் பிரயாசப்பட்டு நான் வருவதற்காக காத்துக் கொண்டிருந்தீர் என்று என்னிடம் சொல்லி இருக்கிறார். எப்பொழுது நீ நீண்ட காலமாக ஒரு அடிமையாக இருந்தீர், ஆனால் இப்பொழுதோ உன்னுடைய அடிமை நாட்கள் முடிந்து விட்டன. நான் இந்த ஊழியரை அழைத்து வந்திருக்கிறேன். இந்த ரோஜா செடியை தாங்கும் தடுக்கின் கீழே நீ என்னுடைய மனைவியாகிவிட்டாய் என்றான். அவன் அவளை முத்தமிட்டு அவளுடைய விரலில் கல்யாண மோதிரத்தை அணிவித்து அவளை தூக்கி எடுத்து அவளை தன்னுடைய கையால் அணைத்துக் கொண்டு அவளை குதிரைகள் பூட்டிய வண்டியில் அமர்த்தினான். சிகாகோ அவுட்டர் டிரைவ் என்ற இடத்தில் உள்ள இந்த புதிய பெரிய அரண்மனையை கண்டறிய புறப்பட்டான். அந்த தேசத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவளுக்கு அங்கே அவனுடைய மனவாட்டியாக அவள் ஜீவிக்க முடிந்தது. ஏன்? அவள் ஆயத்தமாயிருந்தாள். அவன் விரும்பிய விதமான ஒரு பெண்ணாகவே அவள் வாழ்ந்து வந்தாள். அது ஒரு நிமிடம் கூட ஆகாத நேரத்தில் நடந்தது. கர்த்தருடைய அந்த திடீர் ரகசிய வருகை அது நிகழப் போகிறது என்பதை உலகம் அறிந்திருக்கவில்லை. ஆனால் நாமோ அறிந்திருக்கிறோம். அது சமீபமாய் உள்ளது. பேர்ல் துறைமுகத்தில் அவர்கள் ஆடைகளை கடைந்த வாலிப பெண்மணியைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். நீங்கள் அவமானத்தில் இறங்குவீர்கள். தன்னை ஆயத்தப்படுத்தி தன்னுடைய நற்பண்புகளை காத்துக் கொண்டவனைப் போல இருந்து கர்த்தருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருங்கள். ஏனென்றால் அது ரகசியமாகவும் திடீரென்றும் இருக்கும். அந்த காரியங்களை குறித்து நீங்கள் சிந்திக்கையில் வரப்போகிற அவருக்கு நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. நாம் அவரிடத்தில் பேசுவதற்கு சற்று முன்பு ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஸ்திரீயும், பையனும் அல்லது பெண்ணும் அவரவர்களுடைய சொந்த வழியில் பேசுவோம். நான் அவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கையில் அவருடைய ரகசிய பிரதிநிதி நீங்கள் உங்களுடைய கண்ணினால் காண முடியாத ஒருவர். எனவே அவர் ஒரு ரகசிய பிரதிநிதியாக இருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த கட்டடத்தில் இருக்கிறார். இந்த காலையில் பிதாவுக்கு முன்பாக அவர் உங்களை நினைவு கூற வேண்டும் என்றும் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வரும்போது அவரோடு செல்லும்படிக்கு நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் விரும்பினால் நீங்கள் உங்களுடைய கரத்தை அவருக்கு உயர்த்துவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கட்டடத்தில் உள்ள கிட்டத்தட்ட எல்லா கரங்களும் என்னுடையதும் கூட உண்மையாகவே உயர்த்தப்பட்டுள்ளது என்று நான் யூகிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நேர் பிதாவினிடத்தில் என்னை நோக்கி பாரும் என்று சொல்ல நான் விரும்புகிறேன். நான் அவருடைய இழிவாக கருதப்பட்ட ஜனங்களோடு வழியை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான் செல்ல ஆயத்தமாக இருக்க விரும்புகிறேன். நான் இப்பொழுதே ஆயத்தமாக இருக்க விரும்புகிறேன். ஏனென்றால் ஆராதனை முடிவடைவதற்கு முன்னர் அவர் வரக்கூடும் என்று கூறினேன். ஓ தேவனே, அத்திமரம் அதன் மொட்டுகளை துள்ளிவிட இஸ்ரவேல் ஒரு தேசமாக திரும்பி வருகிறது. இஸ்ரவேலருக்காக ஜெபிக்கும்படி இந்த காலையில் நம்முடைய போதகர் பேசியதை நான் கேட்டபோது அதுதான் துளிர் விடுதல் என்பதை நீங்கள் அறியவில்லையா? அந்த நேரத்தில் அவர் வர வேண்டும். நள்ளிரவுக்கு முன்பிருந்த 3 நிமிடங்கள் அந்த கட்டுரையை பார்த்தேன். அந்த வயோதிக யூதர்கள் முடமாக்கப்பட்டு
உலகம் முழுவதிலும் இருந்து கப்பல்களில் மற்றும் ஒவ்வொரு காரியத்திலும் வந்தபோது என்னுடைய சொந்த புகைப்பட கருவியில் இல்லை, என்னுடைய அடித்தளத்தில் உள்ள பெரிதுபடுத்தி காண்பிக்கும் ஒளியியல் கருவியில் அதை பார்த்தேன். பேட்டி கண்டவர், தாய்நாட்டில் மறிக்கும்படிக்கு நீங்கள் உங்களுடைய தாய்நாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டார். அவர், இல்லை, நாங்கள் மேசியாவை காண வந்துள்ளோம் என்றார். அத்திமரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, உங்களால் அதை காண முடியவில்லையா? மீட்பின் நாள் சமீபித்து விட்டது, நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை உங்களால் காண முடியவில்லையா? தேவனாகிய கர்த்தாவே, இந்த மகத்தான தருணத்தில் நான் இந்த சிறிய சபையோரை நோக்கி பார்க்கையில் சிவந்த முகங்களையும் கண்ணீர் கரைவடிந்த கன்னங்களையும் காண்கிறேன். அந்த மகத்தான ரகசிய பிரதிநிதியான பரிசுத்த ஆவியானவர் அருகில் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எப்பொழுது நாங்கள் கர்த்தருடைய நிந்திக்கப்பட்ட சிலருடைய வழியே தெரிந்து கொள்வோமாக, எங்களுடைய சுற்றுப்புறத்தில், ஜனங்கள் மத்தியில், சபைக்கு மத்தியில் அல்லது அது எங்கிருந்தாலும் சிறிய மனக்கசப்புகள் இருந்தால் அதற்கும் எங்களோடு எந்த சம்பந்தமும் கிடையாது. நாங்கள் இனி எங்களுடைய வஸ்திரங்களை உலகத்தின் காரியங்களினால் தீட்டுப்படுத்தாதிருப்போம். ஏனென்றால் நீர் என்றோ ஒரு நாள் ஒரு இமைப்பொழுதில் அந்த திடீர் ரகசியமான உம்முடைய சபையின் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கு வருவீர். நேர்காலத்தின் மலையை கடந்து அடிவானம் சார்ந்த வானவில் வழியாக சபையை எடுத்துச் செல்ல வருவீர். ஏனென்றால் வேதம், தேவ எக்காலம் துணிக்கும், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். நாங்கள் என்றென்றும் கர்த்தரோடு இருக்கும்படியாக, கர்த்தரை சந்திக்கும்படி அவர்களோடு ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஆகையால் என் சகோதரரே, எந்த வார்த்தைகளினால் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று கூறியுள்ளது, அது இந்த காலையில் இந்த சபையோரின் இருதயங்களில் ஆழமாக ஒலிக்கட்டும். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிப்போம். ஆமேன்.